இத்தல நீரை கனியப்பும் உடவல் உரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உழைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை பட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசெய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தா இங்கனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலியகோன் படித்த புகழியகோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் மதம் போற்றி ஓலிவழி திருவாதவரர் எடுத்தால் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத பெரும் கருணை நானும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய ஸ்ரீ சகஸ்லிங்கேஸ்வர பெருமானுடைய பெரும் கருணை நானும் நாம் இன்று சிவ தர்மோத்தரத்தில் சிவஞான யோகவியல் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவல்லும் அடியாரர்களும் போட்டியிருக்கிறோம். நான் எப்பொழுது ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றிய பொன்சை விளக்கும் புகை தீபம் திசைதோறும் துன்பம் அகற்றி தொழுவோர் நினையுங்கால் இன்புடனே வந்து எய்திடும் முக்தியே என்று திருமூலதேவனார் மிக அருமையாக கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அன்புடனே நின்று அமுதம் சாமிக்கு பூஜை செய்யும் போது எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்றால், அன்பு முழுவதும் அவருக்கு ஆக்கி பார்த்ததுமே நம்ம கண்கள் இருந்து நீர் சொரிய வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்ய வேண்டும். அன்புடையார் எல்லாம் உடையார் என்று சொல்வதற்கு இணங்க அன்பு கலந்த பூசையாக இருக்க வேண்டுமே தவிர அன்பு இல்லாத பூசையாக ஆகிவிடக்கூடாது. பொருள் பற்றி செய்த பூசணையே ஆயிடக்கூடாது. பொருள் பற்றி செய்கின்ற பூசணை வேற, நம்ம அன்பு பற்றி செய்கின்ற பூசணை வேற. இப்ப கண்ணப்பனார் செய்த அன்பு மிகுந்தது. அவர் எல்லாத்தையும் கடந்து பூஜை பண்ணார். 6 நல்ல மோட்சத்தை அடைந்தார். ஏன் அப்படின்னா, பண்டை பிறரில் செய்த தவம், அர்ஜுனர் செய்த பெரும் தவம் மறுபிறவில கண்ணப்பனார் பிறக்கணும் அப்படின்னா அப்போ அவருடைய வலிமை எவ்வளவு இதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் பாசுபத அஸ்திரம் அது யாருக்குமே கிடைக்காது. ஆனா அர்ஜுனர் வாங்கினார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. தவம் இருந்து வாங்கினார். சுவாமி யாருக்கும் அதை கொடுக்கல. அந்த படைக்கலத்தை பாசுபத அஸ்திரம் அது சிவ படைக்கலம்னு பேரு. அத அர்ஜுனருக்கு தான் தந்தார் சாமி. அது போச்சுன்னா திரும்பி எதிரிய சோழியை முடிச்சுட்டு தான் வரும். அந்த அளவுக்கு சிவப்படை. ரெண்டாவது அதோட எதிரினுடைய ஆற்றலை வற்ற செய்து அதை அழித்து மறுபடியும் வரும். ஆஸ்வதம் அவ்வளவு சிறப்புடைய. அதனாலதான் கிருஷ்ணர் அந்த படைக்கலத்தை போய் வாங்கிட்டு வந்தார் அர்ஜுனர்கிட்ட. இப்ப அவரே கொடுத்துருக்கலாம்ல, கிருஷ்ண அஸ்திரத்தை கொடுத்துருக்கலாம்ல. எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது பாஸ்வத அஸ்திரம். அது சிவ படைக்கலம். அதனால நீ சிவபெருமானிடம் போய் சென்று வாங்கி வா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல. அதுக்கப்புறம் அர்ஜுனர் போய் தவம் இருந்து அந்த பாஸ்வத அஸ்திரத்தை வாங்கியிருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய தவம் இருந்தது. ஒரு நாள் கூட பூசை பண்ணாம இருந்தது கிடையாது. மகன் இறந்தனை கூட பூஜையை முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்த்தார். அந்த அளவுக்கு சிவபுண்ணிய செயல் செய்தவர் அர்ஜுனர். ஏன் அப்படின்னா, அன்பு கலந்த பூசையா இருக்கணும். பூசை செய்யும் போது பெருமானே இன்னைக்கு இந்த பொருள் இல்லை சாமி, வச்சுக்கிடாதீங்க சாமி, எனக்கு அது இல்லை, இன்னைக்கு இது இல்லை, இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு, என்னால முடிஞ்சது, நம்ம தகுதிக்கு என்ன சுவாமி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கும். சுத்தம் ஏதோ நமக்கு மெனக்கிட்டு அவருக்காக என்ன செய்யணும், அண்ணன் ரெடி பண்ணணும். இருக்கிறத வச்சே முடிச்சிடும்னு நினைக்காம
ஒரு அளவுக்கு நம்ம அதுக்கு சில காலங்கள்லாம் செலவிடணும். சுத்தண்ணத்தை வச்சு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கும். அதில் 2 சொட்டு நெய் விட்டு சாமிக்கு காட்டினா எண்ணில்லாத மகிழ்ச்சி அடைவார் சிவபெருமான். அது அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே. சாமிக்கு அமுதம் என்னது? சுத்தன். அதை காமிச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னாரு. அமுதம் இங்க இப்படி அமுதம் கொடுத்தா நம்ம நினைக்கிற நேரத்துல சுவாமி அமுதமா நம்ம வந்து திட்டி சட்டோ நினைக்க மனத்து அமுதம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய். எப்படி சொல்றாரு? இப்படி பூஜை பண்ணணும். அமுதம் ஊறி பூஜை பண்ணணும். அமுதமும் ஏற்றியே பொன்சை விளக்கும் புகைதீபம். அதெல்லாம் சாமி எல்லாத்தையும் நீக்கிடுவார். நம்ம சிவபெருமான் திருவிழால பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கிட்டே இருக்கும். அவங்க இனிமே வருவாங்களா சார்? சந்திரசுவா சரி. பொன்சை விளக்கும் புகை தீபம், அதாவது எப்படின்னா பொன் போன்ற விளக்கு வந்து ஒளி பொன் போன்று எரியும். ஒளி பார்த்துருக்கீங்களா? அப்படியே தங்க நிறத்துல எரியும். சிவப்பு நிறமா எரிஞ்சாலும் கூட தங்க நிறம். அது வந்து பொன் பூசை விளக்கும் புகை தீபம் திசை தோறும். விளக்கை ஏற்றி திசைகள் தோறும். திசை தோறும்னாலே நமக்கு திசை 8 திசை. 8 திசையிலையும் புகை வைத்து வழிபாடு செய்யணும். இருக்கு. அது 2 கிலோ பூ இருக்கும். சரிங்க. நார் இருந்தால் கெட்டது ஈஸியாக இருக்கு. நார் இல்லையா? ஒன்று வச்சு கெட்டது. சரி பார்ப்போம். இல்லைன்னா எடுத்துட்டு போய் அங்கே கட்டிடலாமா சார்? கோயிலில் போய் கட்டி. சரி சரி. அப்படி இந்த புகை தீபமாகிய சாம்பிராணியை காட்டுறோம் பார்த்தீங்களா? அதை 8 திசையிலே வச்சு வழிபாடு செஞ்சா சுவாமி எண்ணில்லாத மகிழ்ச்சி அடைவார். திசைகள் தோறும் சாம்பிராணி காட்டி நம்ம தீப தூபம்லாம் காட்டினோம்னா சுவாமி எண்ணில்லாத மகிழ்ச்சி அடையும். தூபம் ஒரு நாயனார் தூபம் காட்டியே மொச்சத்தை அடைந்தார். உங்களே காயினார். மனைவியுடைய தாலியை விற்று உங்களையே வாங்கினார். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. உங்களியத்துக்கு அவ்வளவு சிறப்பு. நீங்க பூஜை பண்ணும்போது எது ரொம்ப முக்கியம்? தீபத்தோடு தூபம் ரொம்ப முக்கியம். சாம்பிராணி கட்டாயமா என்ன செய்யணும்? காட்டணும். இப்பெல்லாம் நாங்கெல்லாம் சாம்பிராணியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொறுத்து முடிச்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு வேகமா முடிக்கணும். எப்படியாவது சாமிக்கு காட்டுங்க. அவ்வளவுதான். அதுலேயும் இந்த சுந்தர மகாலிங்கம் திருக்கோயிலெலாம் போனோம்னா அங்கே விற்பாங்க ஒரிஜினல் சாம்பிராணி. அப்படியே மரப்பட்டையை அப்படி வெட்டி கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கம 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 கமன்னு இருக்கும். இல்லை எல்லா இடத்துலையும் அங்கே தான், இங்கே அங்கே முழுவதுமே அதான் விற்கிறாங்க. சுந்தர மகாலிங்கம் மேலே கோயில் எல்லா இடத்துலையும் எல்லா கடைகளுமே இருக்கும். இப்போ எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாங்க சார், இதுதான் பார்க்க முடியுது. சரி சரி ஏறிட்டு சார். அது மாதிரி அதுலேயே வெள்ளை சாம்பிராணி இருக்கு, கலர் சாம்பிராணி இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இப்படிலாம் அந்த புகை தீபத்தை நாம் ஏற்ற கொஞ்ச நேரம் ஆகட்டும் சார். புகை தீபம் ஏற்றி சுவாமி வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு. அப்படி புகை தீபம் ஏற்றி துன்பம் அகற்றி தொழுவோர் நம்முடைய துன்பத்தை எல்லாம் மறந்து இறைவனை மட்டுமே தியானித்து யார் வழிபாடு செய்கின்றார்களோ, தொழுது அவரை நினைக்கின்றார்களோ, அப்படி நினைக்கின்ற அந்த அடியவருக்கு இன்பம் தானே வந்து எய்தி இறுதியில் முக்தியையும் வந்து அடையும் இந்த உயிரானது. அப்படி சொல்றாரு. இது ஒரு நாயனார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலா நாயனார். நேற்று தான் நாயனாருடைய குரு பூஜை. மறவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருவஞ்சரம் ஆட்டி அரவனார்க்கு அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை புரிந்தார் வாயிலா நாயனார். மனசுக்குள்ளே அகப்பூஜை செய்தார். அது எப்படி சொல்றாரு பாருங்க. தினசரி மறக்காம மறவாம யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி
உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடர் ஏற்றி உறவு என்றும் உறவாதி தன்னை ஞானம் என்கின்ற சுடரை ஏற்றி அன்பு என்னும் அமுது எப்படி சொல்றாரு பாருங்க. உறவாதி தன்னை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி சாமிக்கு எதை வச்சு ஆட்டுறாராம்? திருமஞ்சனம், ஆனந்தத்தையே திருமஞ்சனம் ஆட்டுறாராம். அப்படியே கண்ணீர் சொரிய 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 சுவாமியுடைய கருணையை நினைந்து நினைந்து திருமஞ்சனம் ஆட்டுறாரா வாயிலான. எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த அளவுக்கு பூஜை நாம அதுல ஒன்றணும். பூஜையில மனம் ஒன்றணும்னா நாம புறத்துல செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் குருநாதர் சொன்னபடி நடந்தால் அதுக்கு நமக்கு நடக்கும். காலையில கூட சொன்னோம்ல, 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்து பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம். குருவர் சொன்னதுபடி காலையில செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள் பூஜைகள்லாம் கரெக்டா செஞ்சா நமக்கு இந்த நியதி வரும். இரவாத ஆனந்தம் என்னும் திருமாஞ்சனம் ஆட்டக்கூடிய நிலை நமக்கு வரும். அந்த அளவுக்கு சாமிகிட்ட நம்ம ஒன்றணும். இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டி எதை அமுது கொடுத்தாராம்? அன்பையே அமுதமாக சுவாமி கொடுத்தாராம். அன்பு என்னும் அமுது அமைத்து அர்ச்சனை புரிந்தார். யாரு? வாயிலான. அதைத்தான் இந்த பாட்டிலையும் சொல்றாரு. துன்பம் அகற்றி தொழுவோர் நினைவுங்கால் இவ்வுடனே வந்து எய்திடும் முத்தியே. திருமணம் என்ன சொல்றாரு? அப்ப எது அமுதம்? அன்புடனே நின்று அமுதம் ஏற்றி. அன்புடோ எது செஞ்சாலும் நீங்க அமுதம் கொடுத்தாலும், நான் ரொம்ப பாயசம்லாம் வச்சிருக்கேங்க, சாமிக்கு தாராளம் கொடுக்கலாம். பாயாசம் கொடுக்கலாம், பொங்கல் நல்லா படைச்சி சுவாமிக்கு காட்டலாம், புளியோதரை வச்சிருக்கீங்களா காட்டலாம். ஆனா அதுல உப்பு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். சாமிக்கு காட்டும் போது உப்பு இருக்கக்கூடாது. சிலர் என்ன செய்றாங்கன்னா, அப்படி ஒரு இடத்துல சொன்னேன், சொல்லி முடிச்சுட்டு அவங்க வந்து புளியோதரை சாமிக்கு உப்பு இல்லாம வச்சுட்டாங்க. நெய்வேத்தியத்தை அப்படியே எடுத்து வந்தாங்க, உப்பை போட்டு அதுக்கப்புறம் விரவி சாப்பிடுறாங்க. சார் சாமிக்கு காட்டும் போது இருக்கக்கூடாது, சாமி காட்டும் போது இருக்கக்கூடாது. இப்போ எங்களுக்கு அப்படி எங்களால சாப்பிட முடியாது சார், நாங்கள் உப்பை போட்டுதான் சாப்பிடுவோங்க. சரி, அவங்க விருப்பம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணதை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. நம்ம 2வது உப்பை கலந்து சாப்பிட்றத காட்டிலும் சாமிக்கு காட்டினதை அப்படியே எடுத்து அருந்தினால் ரொம்ப சிறப்பு. அப்படி துன்ப வகட்டி தொழுவர் நம்ம துன்பத்தை எல்லாம் மறந்து, நமக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்து இறைவனோடு ஒன்றுபடணும். துன்ப வகட்டி தொழுவோர் நினையுங்கால் இன்பம் என்ன செய்யுமோ தானே வந்து எய்தி இறுதியில் முக்தியும் வந்து அடையும் அப்படிங்கிறாரு. யாரு? நமது திருமலதேவன் சொல்றாரு. அருமையான பாட்டு. அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றிய பொன்சை விளக்கும் புகை தீபம் திசை தரும். அப்ப சாமிக்கு தூபம் ரொம்ப முக்கியம். அத பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்குன்னாரு அப்பசாமி. இப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு? தீபத்தை முத சொல்றாரா, தூபத்தை முத சொல்றாரா? அதாவது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம். முதல்ல விளக்கு சொல்றாரு, 2வது தூபத்தை சொல்றாரு. முதல் எதை காட்டணும்? முதல் தூபத்தை காட்டணும், அதுக்கப்புறம் தான் விளக்கு. அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் அமையணும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? விதியினால் இடவல்லா இருக்கு அப்படின்னாரு. விதி என்னது? தூபம் காமித்துட்டு தீபம். அதனால விதியினால் இடவல்லா இருக்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்டனாரே அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப விதியினால என்ன செய்யணும்? விதிப்படி சிவபூஜை செய்ய வேண்டும். அதான் ஆன சிவபூசை பண்ணாயினார். மனமே ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூசை பண்ணாய், திருமுறைகள் ஓதாய், நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய், சீச்சி சினமே தவிராய், மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னாரு. நமக்கு செவுட்டில் அடிச்ச மாதிரியே இருக்கும் இந்த பாட்டு. வந்து இதை பார்த்தாவது நம்ம இன்னும் சீக்கிரம் சிவபூஜை எடுத்துட மாட்டோமான்னு இருக்கும். அதுலேயும் கோவத்தை தவிர்த்திட மாட்டோமான்னு இருக்கும். கோவத்தை சொல்லும் போது சீச்சி அப்படின்னா சீச்சி சினமே தருகிறார். நமக்கு எப்படி உணர்த்துறாங்க? அதுவும் அடியார்களா இருக்க நமக்கு வந்து என்ன வரக்கூடாது? கோபம் துளியளவு கூட வரக்கூடாது. கொஞ்சம் கோபம் வந்துட்டாலும் ஆணவ மலத்தின் செயல். கோபம் வந்தா எதோட செயல்? ஆணவ மலத்தின் செயல். அதனால கோபதாபத்தெல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடணும்? மூட்டை கூட கட்டி வைக்க கூடாது, உதறி தெரியணும். அது நமக்கு இருக்கவே கூடாது.
கோபம் வந்து குணம் கெட்டவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. முனிவர்களே நிறைய பேர் இருக்காங்க. கோபத்தினால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோபத்தினால தவத்தை இழந்த முனிவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால கோபத்தை என்ன செய்யணும் நாம தவிர்க்கணும். அதே மாதிரி அன்போடு பூசை பண்ணணும். அந்த பூசை எப்படி இருக்கணும்? ஆன சிவ பூசை பண்ணாய். ஆகமங்களில் சிவபெருமான் எப்படி வைத்திருக்கின்றாரோ அதன் முறைப்படி சிவ பூஜை செய்தார். இஷ்டத்துக்கு பூஜை பண்றது பூஜை கிடையாது. சிவபெருமான் ஆகமத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கின்றாரோ அந்த முறைப்படி பூஜை செய்தார். ஆன சிவ பூஜைனா ஆகமத்தில் உள்ள பூசை அப்படின்னு. அப்படி அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே பொன்சை தீபம் விளக்கு புகை தீபம் திசைதோறும் 8 திசையிலையும் அந்த தூபத்தால் வச்சு நாம சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சிவபெருமான் எண்ணில்லாத மகிழ்ச்சியை அடைவார். அடைந்து இன்புடனே வந்து அப்ப துன்பத்தை அகற்றி தொழுவோர் நினைவுங்கால். அப்படி துன்பம் அகற்றி நாம இறைவனை தொழுதால் நாம் நினைக்கும் தோறும்லாம் சிவபெருமான் நமக்கு இன்பத்தை வழங்கி கொண்டே இருந்து இறுதியில் முக்தியையும் தந்து விடுவார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. மிக அற்புதமா புரிஞ்சுச்சா? நல்ல பாட்டு தானே. அடுத்து நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது இயலுக்கு வந்துட்டோம். சிவஞான யோக இயல் அப்படின்னு வருது. இந்த இயலே கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபுல்லா சித்தாந்தம் தான். இது வரைக்கும் நிறைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உடம்பை எல்லாம் அடையும் அப்படின்லாம் பார்த்தோம். சொர்க்க நரக சேடவியலை பத்தி பார்த்தோம். சொர்க்க நரகவியல் பார்த்தோம். இனில்லாத இயலெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன செய்யறாரு? இந்த சரீரம் எடுத்த பேரு தீவினைக்கு தகுந்தவாறு அந்த உடம்பையெல்லாம் அடுத்தாது. அதே போல இப்ப நல்வினை பயனுக்கு தகுந்தவாறு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல அந்த உயிர். இப்ப தீவினை பயனுக்கு அதாவது நாயா பிறப்பது, விலங்கா பிறப்பது, பறவையா பிறப்பது, இப்படி நிறைய இதெல்லாம் பார்த்தோம். இப்ப என்னன்னா புண்ணிய பலனுக்கு தகுந்தவாறு மறுபிறவியில் இது என்ன அடையும்? ஞான யோகவியலை அடையும். சரீகிரி யோகம் பற்றி யோகத்துக்கு போகணும்ல, அந்த நிலையை இது எப்படி அடையும் என்று சொல்வதுதான் இந்த சிவஞான யோக இயல். ஒப்பில்லாதவனாய் எவ்வுலகில் நீக்கமின்றி பேதமர கலந்து நிற்பவனாகி நாமே பிரமம் என்று மால் அயனாகிய இருவர் மாறுபாடு நீங்க அக்காலத்து அழலின் தன் அடிக்கு அன்பர்கள் வினை தோய்ந்து போக கருணை செய்யும் யானை முகத்தினையும் அழகிய பவளம் போன்ற நிறத்தை உடையவனையும் 11 கணங்களும் அதிபதி என்னும் பெயரை உடையவனும். முதல் இடத்துல விநாயகப் பெருமான் வணங்கிதான் இந்த பாட்டை சொல்றாரு. ஒரு இது செய்யறோம் அப்படின்னா முதல்ல யாரை வணங்கணும்? விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை சுவாமி எதுக்காக கொடுத்தாருன்னு சொல்றாரு. எல்லா பேரும் வணங்கக்கூடிய விநாயகப் பெருமானை எப்படின்னா நம்மளுடைய மாறுபாடு நீங்க அக்காலத்தின் அழலின் வடிவான இறைவன் அருளிய 5 கரம் உடையவனாகிய விநாயகப் பெருமானுக்கு எத்தனை கரம்? 5 கரம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. விநாயகப் பெருமான் யாரு? ஞான கொழுந்து. முருகப்பெருமான் யாரு? ஞான பண்டிதன். இவர் ஞான கொழுந்து. முதல்ல அடிப்படையே கொழுந்து இருந்தா தான் என்ன செய்யும்? அது தளிர்விடும். அது போல முதல்ல நம்ம வழிபாட்டுக்கு வரும்போது முதல்ல யாரை வணங்கணும்? விநாயகப் பெருமான். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு 5 கரமுடைய. அந்த 5 கரமும் என்னென்ன பணி செய்யும்? ஒரு திருக்கரம் தனக்காக, அந்த கனி வச்சிருக்கிறது தனக்காக, இன்னொரு கரம் தேவர்களுக்காக, மற்றொரு கரம் தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, மற்ற 2 கரம் இந்த உயிர்களுக்காக. பாச அங்குசம் 2 வச்சிருப்பார். அது நம்மளுடைய ஆணவ மூலத்தை கழுவுவதற்காக, அந்த ஆணவ மூலத்தை வேகத்தை குண்ட செய்வதற்காக விநாயகப் பெருமான் பாச அங்குசம் என்கின்ற 2 வைத்திருக்கின்றார். அது பிரியமானத்தில் நல்லா அழகா சொல்லுவார். தாழ் சிவி நீள்முடி அப்படிம்பார். அப்படி வச்சிருப்பாராம் சாமி. எடுத்த மாக்கதை இன்றவர் செய்யினார் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட கடற்களிற்றை தாழ் செவி நீள்முடி அப்படிம்பாரு சைக்கிள சுவாமி. அப்படி இருப்பாராம் விநாயகர். அவர் பார்த்தாரு. எல்லாருக்குமே அடிப்படையில் என்ன ஒரு ஞானம் வரும்னா விநாயகப் பெருமான வணிகதான் எல்லாருமே நீங்க வந்திருப்பீங்க. எப்படியாவது எல்லா தெருவுலையுமே வீதியில் இருப்பாரு விநாயகப் பெருமான். வீதிக்கு வீதி இருப்பார் விநாயகர். போய் கியூல நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. விநாயகப் பெருமானை வணங்குறதுக்கு மட்டும் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வேணாலும் நீங்க பார்க்கலாம். எல்லா இடத்துல தடுக்கி விழுந்த இடத்துலலாம் யார் இருப்பா? விநாயகப் பெருமான். பேர்பட்ட கருணைமா கடல் எளிமையா வந்துடுவாரு. ஒரு மஞ்சப்பொடியை பிடிச்சாலும் வந்துடுவாரு. பசுஞ்சாடத்துல வச்சாலும் வந்துடுவாரு. எல்லாத்துலேயும் எளிமையாக வரக்கூடிய ஒரே கடவுள் யாரு? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் யாரு?
சாட்சாத் சிவபெருமானே, அம்மையும் அப்பருடைய வடிவமே விநாயகப் பெருமான். அப்படி நம்முடைய வினை தோய்ந்து போகுவதற்காக சாமி 5 கரமுடைய விநாயகப் பெருமானை தந்தொழினார். இத ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. நம்மளுடைய இடர் நீங்குவதற்காக கணபதி என்கின்ற விநாயகப் பெருமானை சிவபெருமான் கொடையாக அளித்திருக்கின்றார். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறை. தனது அடி வழிபடும் யாரு சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய இடரை நீக்குவதற்கு கணபதி என்கின்ற விநாயகப் பெருமானை சிவபெருமான் கொடையாக அளித்திருக்கின்றார். அம்மையும் அப்பருடைய வடிவமே விநாயகப் பெருமான். அப்படி வணங்கி 14 கணங்களுக்கு அதிபதி என்னும் பெயருடையவன் எமக்கு மகிழ்ச்சியை வழங்கும் புறப்பொருள் யாவையும் காட்டும் கண்கள் போல் அகப்பொருள் யாவையும் உணர்த்தும் கண்கள் என்று இந்த பாட்டுல சொல்றாரு. அப்பேற்பட்டவர் விநாயகப் பெருமான் தூள சுக்கும் ஆகிய 2 சரீரத்துடன் மாயையும் கருமும் இருள் போன்ற ஆணவ மலத்தின் முழுக்க முழுக்க இன்னைக்கு கண்மம் மாயை ஆணவம் தான். நீ உள்ள சித்தாந்தம் தான். இப்பதான் எங்க வீட்டுல விட்டாங்க. நான் எப்படி வந்திருக்கேன். சரி. இருள் போன்ற ஆணவ மலத்தின் மயக்கமும் எமக்கு விட்டு நீங்கவும் முடிவும் புணர்வும் இல்லாத பேரின்பம் எம்மை வந்து அடையும். யான் இன்ப வடிவனுமாய் நாத முதல் மண்ணீராக எவ்விடத்தும் நீக்கமரவும் நிற்பவனாகி அனாதிவள முத்தனுமாகிய சிவபெருமான் அருள் செய்த திவ்ய ஆகமங்களின் சொல்லையும் அதன் பொருளையும் சிவனும் சக்தியுமாய் கருதி ஆதரவோடு வழங்கி. இப்ப நம்ம அந்த ஆகமங்கள் எல்லாம் எப்படி பார்க்கணும்னா சிவமும் சக்தியாக பார்க்கணும். ஏன்னா சுவாமி தான் ஆகமங்களை நமக்கு அருள்கின்றார். எண்ணில்லாத ஆகமம், எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே. எத்தனை ஆகமங்கள் நீங்க படிச்சாலும் முடிவு என்னன்னா பூசை தான். அது மட்டும் முக்கியம். நீங்க எந்த பிறவியில போனாலும் முடிவு சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணாம மேன்மை அடையவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எண்ணில்லாத அசுரர்களா இருந்தாலும் சரி, எந்த பிறவியில போனாலும் சரி, முடிவு இங்க வந்து அதுவும் மானுட பிறவி பிறந்து சிவதீட்சை பெற்றுக்கொண்டு சிவபூஜை செய்தால் ஒழிய முக்தி சித்தியாகாது. யார் சொல்றா? ஆறுமுகனாவில் சொல்ற. எங்க போனாலும் எங்க பண்ணணும், என்ன பண்ணணும்? சிவபூஜை பண்ணணும். இந்திரன் ஒரு நாள் விட மாட்டான். அது தேவரா இருந்தாலும் ஒரு நாள் சிவபூஜை பண்ணாம இருந்ததே கிடையாது. பேர்பட்டவ இந்திரன். இல்லைன்னா அந்த பதவியில போய் உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. 2வது அஸ்வமேத யாகம் செய்து 100 அஸ்வமேத யாகம் செய்து அங்க போயிருக்கான். அப்படி அதுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட அவனுக்கு நல்லா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. சிவபூஜை கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் தக்கன் வேலியில அவன் ஒருத்தர் மட்டும் குயிலாக மாறி தப்பித்தான். பூங்குயிலாய் தப்பித்தான். நீ எந்த சூழ்நிலையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிவபூஜை செய்யுங்க, உங்களுக்கு துன்பமே வராது. துன்பம் வந்தது கூட தெரியாம ஓடிடும். அந்த அளவுக்கு சுவாமி கிட்ட நம்ம ஒன்றோம். அப்படி இன்னைக்கு தூள சுக்குமாகிய 2 சரீரம், தூள உடம்பு சூக்கும் உடம்பு, இதெல்லாம் எதனாலன்னா நம்மளுடைய வினைப்பின் காரணமாக நமக்கு வரும். முதல்ல சுவாமி நமக்கு எப்படி கொடுத்தாருன்னா, எல்லா உயிருக்கும் நுண்ணுடலை இறைவன் நமக்கு தந்தார். அது சூக்கும் உடம்பு. அந்த உடம்பு கொடுத்தவங்க இதுக்கு விருப்பு வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் பெற்றுக்கொண்டு நாம ஒவ்வொரு உலகத்திலும் நாம் வசிக்கின்றோம். அப்படி சிவபெருமான் அருளி செய்த திவ்ய ஆகமங்கள் சொல்லையும் அதன் பொருளையும் சிவனும் சக்தியுமாய் கருதி நாம் என்ன செய்யணுமா, இந்த சிவஞான யோகவியலை நாம் கேட்க வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் யாருக்கு சொல்றாரு? அகத்திய மௌனியருக்கு சொல்றாரு. ஆன்மாக்களுக்கு ஜனன மரண துயரம் உண்டாக்கும் பிறப்பு விட்டு நீங்கவும் ஞானானந்தம் வந்து பொருந்தவும் யாம் ஞானா யோகத்தையும் சொல்ல புகுகின்றோம் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. இப்ப இந்த உயிர்களுக்கு, பக்குவம் அடைந்த உயிர்களுக்கு ஞான யோகத்தை யாம் உரைக்கின்றோம் அப்படின்னு அகத்திய மௌனியருக்கு சொல்றாரு. நீ கேள், அது எவ்வாறெனில் குற்றமற்ற சிற்சக்தியை உடையவனாய் அனாதியே மலத்தை நீங்கிய கடவுளின் சொரூபத்தை ஆசிரியன் முன் ஆராய்ந்து அறிந்து மாணாக்கருக்கு அறிவித்தல் ஞானம் நாச்சோற்பத்தி இல்லாத அக்கடவுளுடன் பேதமின்றி களத்திருத்தலை அறிதலே யோகம். சிவபெருமானோடு ஒன்றுதலே யோகம். இப்ப யோகம் என்பது என்னன்னா இறைவனோடு ஒன்றுதல். எந்த நிலையிலையும் சாமி என்ன செய்யணும்? மனம் ஒன்றி தியானிப்பதற்கு என்ன செய்யணும்னா புறத்துல செஞ்சாதான் அகத்துல வரும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நான் மனத்துல தியானிப்பேன், புறத்துல எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை,
அப்படின்னு எவ்வளவோ பேர் செய்கிறாங்க. எதுவுமே ப்ராக்டிக்கல் இல்லாமல் வரவே வராது. செய்முறை செய்யாமல் எதுவுமே வராது. இங்கே ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்முறை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி நோட்டில் எழுதுனா மட்டும் போதாது, ரெண்டாவது என்ன செய்வாங்க, லேபுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஏன் லேபுக்கு கூப்பிட்டு போகணும்? செய்முறை செஞ்சு பார்க்கணும். அப்படின்னா தான் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ப்ராக்டிக்கல் செய்யாமல் எதுவுமே வராது. அதுக்கு தனியாக 20 மார்க் வரை கொடுப்பாங்க. நீங்கள் +1 +2 படிக்க, நீங்கள் மேக்ஸ் குரூப் தான் படிச்சீங்களா? சயின்ஸ். நான் அடியும் சயின்ஸ் குரூப் தான் படித்தேன். சார் வாரங்க 2 பியூர் சயின்ஸு. அப்படி நமக்கு எங்களில் இது கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே செய்முறை வழக்கம் அதுக்கு தனியாக 20 மார்க்கு. நாங்கள் இதுக்காகவே வாத்தியார்ட்ட ரொம்ப நெருங்கி பழகுவோம், இந்த 20 மார்க் வாங்குறதுக்கு. சார் 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 வணக்கம் சார், வணக்கம் சார். அவரும் இப்போ இப்போதானப்பா வணக்கம் சொல்ல, அது கூட வைப்பா. இல்லை சார் உங்களை பார்த்தாலே வணக்கம் சொல்லணும். அப்படி அப்படியா? ஆமாம் சார். அப்படி அப்புறம் ஒரு முறை எங்கள் வாத்தியார்ட்ட வணக்க மாட்டேன், டேய் இதை கவுத்துற மாதிரி எதுவும் இல்லையே அப்படின்னு சார். அப்படிலாம் இல்லை சார், பார்த்தாலே வணக்கம் சொல்லணும்னு சார். இல்லை நீ அடிக்கடி வணக்கம் போடுற பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாவே தெரியுதுப்பா தம்பி. இல்லை சார், இல்லை சார், சரி கவலைப்படாத, ப்ராக்டிக்கல் 20 மார்க் போட்டு ஒன்றா போயிட்டோம் அப்படின்னு. சரி சார். கரெக்டாக எல்லா வாத்தியாருமே, சுவாலஜி வாத்தியார், கெமிஸ்ட்ரி வாத்தியார், இது பாட்டினி வாத்தியார், எல்லாருமே 20 மார்க் கரெக்டாக போட்டேன். சரவணா நீ தானே, உனக்கு 20 போட்டு போ அப்படின்ட்டு. அதுவும் அந்த 20 மார்க் வாங்கி நம்ம படுற பாடு எப்படியாவது, ஏன்னா மீதி 50 மார்க் தான், மொத்தம் 70 மார்க். 20 மார்க் இதில் வச்சு மிச்சம் 50 மார்க் தான். அது கூட எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இது மார்க் குறைஞ்சுன்னா அதில் திணறி படிக்கணுமே அப்படிங்கிறதுல உண்மையிலே எல்லாரும் நல்லா பழகினாங்க. சரி இப்பயுமே இப்போ 96, இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு, 26ஆ 30 வருஷம் ஆச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. இப்போ வாத்தியார் பார்த்தீங்கன்னா இப்பயும் கெமிஸ்ட்ரி வாத்தியார் நல்ல பழக்கம். சொன்னா எப்படா இருக்கா, நல்லா இருக்கேடா. அவர் ஃபோன் போடுவார். அடியன்ட்ட கூட நம்பர் இல்லை, நம்ம பசங்கிட்ட வாங்கி அவர் போட்டார் ஒரு நாள். சொன்னா எப்படிப்பா இருக்கா, நான் கெமிஸ்ட்ரி வாத்தியார் பேசுகிறேன்ப்பா. சார் சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்லைப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இதான் ஆன்மீக பணியில் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாங்க சார், கடைசி நம்ம ஆன்மீகத்தில் தான் சார் இருக்கணும். அப்படியா? எனக்கு 60 தாண்டிச்சேப்பா, நான் ஆன்மீகத்துக்கு வரவாமா. என்ன சார் எப்படி சொல்றீங்க, இனிமே ஃபுல்லாக நீங்கள் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு. இனிமே ஃபுல்லாக நீங்கள் அதில் தான் இருக்கணும், 60 தாண்டிடுச்சுல, கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. முதல்ல எல்லா திருக்கோயிலுக்கும் முதல்ல போங்க அப்படின்னு. அப்படியா, சரி பார்த்து போகிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் போடலை. யாருமே எடுத்ததுமே அதை செய்ய இதை செய்ய நம்ம சொல்லக்கூடாது. முதல் திருக்கோயிலுக்கு தான் முதல்ல போக சொல்லணும். முதல்ல கோயிலுக்கு போங்க, வழிபாடு செய்யுங்க, இறைவனை உணர்த்துவார். சாமி என்ன பண்ணுவார், அந்த உயிருக்கு என்ன தேவை என்பதை உணர்த்தி, எதிலையாவது பற்று இருந்தால் அதெல்லாம் நீக்கி, அப்புறம் இன்ப துன்பத்தெல்லாம் ஒரே போல பாவிக்கிற நிலை வரும்போது தான் குருவா சாமி வருவார். அது வரைக்கும் வரமாட்டார். எப்போ சாமி குருநாதர் வரணும்னா இறைவனை வரும்போது தான் சாமி குருவா வருவார். இப்போ நம்ம சில நேரத்தில் துன்பத்தினால நம்ம தாங்க முடியல பார்த்தீங்களா, அதனாலதான் நமக்கு குருவா நம்ம வராம இருக்க காரணம் என்னன்னா, இன்னும் நம்ம சில துன்பங்களை நம்மளால தாங்க முடியாத காரணம் தான். ஏன்னா அதை நம்ம எல்லா பெருமான் தரம் வந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா சுவாமி குருவாங்க. இன்பமும் துன்பமும் நாம் செய்து வைத்தது. இன்பம் வரும்போது சந்தோஷப்படாம, துன்பம் வரும்போது துயரப்படாம, அதை ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா கண்டிப்பா சாமி என்ன பண்ணுவாரு, குருவாக வந்து அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது என்னது. அதை சிறுமையை நினைச்சிடக்கூடாது. இப்பேற்பட்ட பெருமான் நமக்கு குருநாதர் வந்திருக்காரே, அந்த அனுஷ்டானங்களை விடாம செய்யணும். டீச்சர் எடுத்தவங்களும் ஒரு நாள் தவறக்கூடாது. இனிமே ஸ்ட்ரிக்ட் தான். என்ன சொல்ல, எப்பயுமே விட்டுறக்கூடாது. நான் அந்த ஊருக்கு போறேன், பிறகு போறேன், எங்க போனாலும் அனுஷ்டான பத்திரத்தை கொண்டு போயிடணும். பூஜை பண்றவங்க சிவலிங்கத்தை கொண்டு போயிடணும். சில பேர் ஸ்ட்ரிக்ட்னா பயப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஒரு பயமே கிடையாது. நம்ம இதுக்குன்னு நேரத்தை செலவிட போறோம். சாப்பிட்றதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம்ல, சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம். சிலர் வந்து குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குறாங்க, அதுக்கு 1 மணி நேரம் செலவுன்றாங்க. பூஜை ரூம்ல 5 நிமிஷம் உட்காந்துருக்க மாட்டேங்காங்க, ஓடிடுறான். குளிக்கிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி பூஜை ரூமுக்கு பயம். குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் உள்ள. சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, போனவங்க சீக்கிரம் வாங்கலாம், சீக்கிரம் வாங்க கத்துவாங்க. 1 மணி நேரம் கழிச்சுதான் கதவை திறந்து வெளியில வருவாங்க.
அப்படி எதுக்கோ காலத்தெல்லாம் ஒதுக்குறோம். குளிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் உட்காந்து சாப்பிட்றோம். எல்லாத்துக்கும் காலம் அதிகமாக எடுக்கும். ஆனால் பூஜைன்னு வரும்போது தான் நம்ம ரொம்ப காலத்தை சுருக்கணும். அழகா உட்காந்து சாமியை உட்காந்து திருமுறைகள் பாடினா சாமி எண்ணில்லாத மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளுமாறு என்று சொல்வதற்கு இணங்க சாமி எண்ணில்லாத மகிழ்ச்சியை தந்து கொண்டே தான் இருப்பார். காலையில் கூட பார்த்தோம் பார்த்தீங்களா, சாமி காதார் கொலையாட பைம்பூன் கலராட. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னா காது ரொம்ப முக்கியம். காதார் கொலையாட ஞானம் நமக்கு வேணும்னா எது மூலியமா போகும்? காது மூலியமா தான் போகும். காது ரொம்ப முக்கியம். பிரணவ வடிவத்துல இருக்கும் காது, ஓம்ங்கிற பிரணவத்திலே இருக்கும். அதுல உட்பொருள் பஞ்சாட்சரத்தை நீங்க குருநாதர் மூலியமா வாங்குவீங்க. காது ஓம்ங்கிற வடிவத்துல இருக்கு, ஓம்ங்கிற பிரணவத்துல இருக்கு. அதுல குருநாதர் மந்திரம் சொல்லும் போது பஞ்சாட்சரம் உள்ள போயிடும். ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. எப்படி சொல்றாரு மாணிக்கவாசகர்? ஓங்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். அதை குருநாதர் உபதேசம் பண்ணுவாரு. அதை சொன்னபடி நாம உள்ளபடி சொல்லணும். குருநாதர் எப்படி சொல்லியிருக்காரோ, நம்ம காதுல எப்படி ஓதுனாங்களோ அதே முறைப்படி சொல்லணும். நீங்க கூட்டியோ குறைச்சோ மெதுவாவோ சொல்லக்கூடாது. குருநாதர் எப்படி சொன்னாரோ அதே முறைப்படி சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சிவாய நமன்னு வச்சுக்கோங்களேன். சிவாய நம அப்படி சொன்னாரா, இல்ல சிவாய நம அப்படின்னு வேகமா சொன்னாரா, இல்ல நிறுத்தி சொன்னாங்களா, இல்ல வேகமா சொன்னாங்களா? பெரும்பாலும் வேகமா சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த குருநாதரும். நிதானமா தான் சொல்லுவாங்க. அந்த முறைப்படி நாம என்ன செய்யணும்? நாம ஜபம் செய்யும் போது ஜபிக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? அப்படி மாணாக்கருக்கு அறிவித்தல் ஞானம். இது குருநாதர் யார் சொல்லுவா? குருநாதர் தான் ஞானத்தை நமக்கு போதிப்பார்கள். ஆன்மாக்களுக்கு கலை முதலிய தத்துவங்களில் பந்தம் விட்டு நீங்கினவாறு தனக்கு அந்நியன் அல்லானாகி அனாதியே மலமில்லாதவனுமாகிய சுற்றுணர்வால் அறியப்படாத சிவபெருமானை ஆன்ம சித்தி பிரகாசிப்பிக்கும். அக்கடவுளை ஞானாசிரியர் தான் முதல் கண்டு அணிவித்ததனை மாணாக்கருக்கு காட்சியால் காட்டாமல் உபதேசத்தினால் அறிவிக்க. எப்படி பார்த்தீங்களா? முதல்ல யார் வாங்குவா? குருநாதர் தான் சாமி கிட்ட ஒன்றுவாங்க. மனம் மொழி மெய்களால் இறைவனோடு ஒன்றுபடும் போது சுவாமி யார்கிட்ட வந்துடுவாரு? குருநாதருக்குள்ள வந்துடுவார். அவர் தான் நமக்கு காட்டணும். குரு மூலியமா தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். குரு இல்லாம எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. ஒருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் குருதான் காட்டணும். மாணிக்கவாசக குருவனுக்கு சாமி எப்படி குருவா காமிச்சாரு? காட்டாதனவெல்லாம் காட்டி, கேளாதனவெல்லாம் கேட்பித்து, காட்டாதவெல்லாம் காட்டி, சிவம் காட்டி, தாழ்த்தா மறைகள் காட்டி, அத்தனை யார் காட்டுவா? குருநாதர் தான் காமிப்பார் நமக்கு. அதனாலதான் மாதா பிதா குரு, குருதான் தெய்வத்தை காட்டணும். குருதான் நமக்கு முக்கியம். அருவரத்து ஒருவன் அவனில் குருபரன் ஆகி அருளிய பெருமை. அதை நம்ம சிறுமை என்று இகழாமல் குருநாதர் சொன்னபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆன்மாக்களுக்கு கலை முதலான தத்துவங்களை நம்ம கிட்ட நீக்குவாங்க. இந்த காலம் நீதி கலை வித்தை அராகம்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால நீதி கலை வித்தை அராகம் அசுத்தமாயில இருக்கு. நமக்கு உடம்பு எங்க இருந்து வரும்னா இந்த தத்துவத்துல இருந்து தான் நமக்கு உடம்பு வரும். சிவ தத்துவத்துல இருந்து வராது. முதல் 5 தத்துவத்துல இருந்து நமக்கு உடம்பு வராது. ஏன்னா அது சிவருடைய நேரடி கண்ட்ரோல். எது? நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற சுத்தமாயா போனோம். சிவருடைய நேரடி கண்ட்ரோல். அது நமக்கு உடம்பாக வராது. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கின்ற இந்த 7 தத்துவம் தான் நமக்கு. அது 7. அதுக்கப்புறம் பிரகிருதி மாயா போனோம் ஒரு 24. எல்லாம் சேர்த்து 31 தான் நமக்கு உடம்பாக நமக்கு வரும். தத்துவங்களை நமக்கு சுவாமி எதுக்கு கூட்டி வச்சிருக்காரு? இதெல்லாம் கடக்கணுங்கிறதுக்காக தான் சுவாமி தத்துவங்களை கூட்டி வச்சிருக்காரு. தத்துவங்களை கடந்தா தான் இறைவன் அடைய முடியும். கண்ணப்பனார் மேல ஏறும்போது நானா எனக்கு பாரம் குறைவது போலே தெரிகிறது அப்படின்னாரு. அவர் ஏறும்போது ஒவ்வொரு பாடியுடைய வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுதான். என்ன காரணம்னா அவர் ஒவ்வொரு தத்துவங்களா கடந்து 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 போறாரு. நமக்கு 31 கருவியும் அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட ஒண்ணு கூட குறையல. நமக்கு அப்படியே இருக்கு. இந்த வித்தியாசத்துக்கு அதிபதி யாருன்னா அனந்த தேவர்.
எல்லாத்துக்கும் முதல் காரணம் என்னன்னா காலம் தான் ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சதுமே நீங்க என்ன கேட்பீங்க? மணி எத்தனைங்க கேட்பீங்க. அதுதான் முதல்ல. நம்ம சாமி எப்படி ஒண்ணு காலத்தெல்லாம் கடந்தவர், காலா அதீதன்னு பேரு. ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானே ஏலவார் குழலார் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன்யம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. சுந்தரம் சங்கல் பாரு. ஆனந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை. காலன்ல கடந்தவர் காலகாலன் சிவபெருமான். காலத்தை கடந்ததுனால சாமிக்கு என்ன பேரு? காலகாலன். காலா அதீதன் நிறைய பேர் இருக்கு சிவபெருமானுக்கு. காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவர். சுந்தரமிச்சாமிகளுக்கு இடக்கண் கிடைச்ச பாட்டு இந்த பாட்டு. சாமி எப்படி போய் உருகி பாடியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. சாமி 2 கண்ணு போனதுமே நேரம் வெண்பாக்கத்துக்கு போனாரு. சாமி ஏதாவது கண்ணு எப்பா நீ சாமி நீ உள்ள இருக்கே இல்லையா அப்படின்னாரு. எப்ப நாங்க உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பை போட்டு வெளியில போட்டாரு. உள்ள இருந்து ஒரு கம்பை போட்டு வெளியில வந்து விழுந்தது. இதை பிடிச்சிட்டு போப்பா அப்படின்ட்டாரு. இவரு கண்ணு தெரியாம இப்படி என்னை உளம்போகீர் என்றானே, என்னை உளம்போகீர் என்றான்னு சொல்லி ஒரு பதியம் பண்ணார். என்னை இப்படி போக சொல்லிட்டாரு, கண்ணை கொடுக்காம வெறும் கோலை பிடிச்சிக்கிட்டு போ அப்படின்ட்டாரு. அப்படின்ட்டு சரி நம்ம அம்மாவை பிடிச்சாதான் சரி வரும் அப்படின்னு காமாட்சி அம்மாவை பிடிப்போம் அப்படின்ட்டு நேர காஞ்சிபுரத்துக்கு போனாரு. இந்த பதியத்தை பாடினாரு. பாடினாலும் அம்பாவை பாடினாலும் சாமி தான் வர நல்லா பார்த்து. காலகாலனை கம்பன்யம்மானை காண 2 பேரும் வேற வேற கிடையாதுன்னு சொல்றாரா. அம்பாள் வேற கிடையாது, சிவன் வேற கிடையாது. எனக்கே நம்ம பார்த்தோம்ல காலையில் நம்ம ஒவ்வொரு நேரமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். சிவன் சக்தி எப்பயுமே பிரிப்பட்ட நிலையில இருக்கும். அது பிரிக்கவே முடியாது. எது போல அப்படின்னா பாலின் சுவை போல. பால்ல இருந்து சுவையை பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அது போல சுவாமி அப்பா. இப்போ உப்பும் தண்ணியும் பிரிக்கலாமா? உப்பை பிரிச்சிடலாம்ல தண்ணியில இருந்து, பிரிச்சிடலாம். அது போல நம்மளும் சுவாமியும். ஆனா பாலை பிரிக்க முடியுமா? சுவைய சரி இப்ப வெள்ளையை பிரிக்க முடியுமா? பால்ல இருந்து அந்த வெள்ளையை மட்டும் தனியா எடுத்துருவீங்களா? எடுக்க முடியாது. அந்த பாலையே அழிச்சாதான் முடியும். அதுபோல இந்த பாலினுடைய சுவையை எப்பயும் பிரிக்க முடியாது. அதுபோல சிவமும் சக்தியும் பாலின் சுவை போல. அப்படி எடுத்ததுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா காலத்தை தான் நம்ம முதல்ல நிர்ணயிப்போம். கால அதீதன் சுவாமி. காலை எந்திரிச்சதுமே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல எந்திரிச்சதுமே அந்த செல்போனை எடு அப்படிவாங்க. முதல் வேலையே செல்போனை எடு. அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. அதுக்கப்புறம் காப்பி. எதெல்லாம் ஆகாதோ அதை முழுவதும் காலையில் எந்திரிச்சு கேட்போம். முதல்ல எந்திரிச்சதுமே என்ன நிலையோட எந்திரிக்கிறோம்? முதல்ல பூசை பண்ண வேண்டும் என்கின்ற நிலையில். மற்றதெல்லாம் 2வது தான். முதல்ல காலையில எந்திரிச்சு காலை கடனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை பூசிப்பதை தவிர நமக்கு வேற நிலை எதுவும் கிடையாது. அதை பூசிச்சு விட்டு நீங்க என்னன்னாலும் உலகத்துல போய் உணருங்க. அதுவே அது உணரும் போதும் கூட சாமி திருவருளை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். அப்படின்னாதான் நமக்கு துன்பம் வராது. இல்லைன்னா துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துல இறக்கும் வரை துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம தப்பிக்க ஒரே வழி பெருமானுடைய திருவருள். திருவருள் என்ற உணர்வோடே வாழ்ந்தா தான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா எத்தனையோ பேர் பாருங்க, அந்த துன்பத்தை தாங்க முடியாம எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க. யோசிச்சு பாருங்க. துன்பம் தாங்க முடியாம உலகத்துல வாழ முடியாம எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்க. நிறைய செய்திகள் முழுவதும் அதுதான். தற்கொலை பண்றவங்க பூராவே மறுபிறவியில மனித பிறவி வராது. அந்த எத்தனை காலமோ அந்த காலம் அது பேயாய் தெரிந்து மறுபடியும் விலங்குகளாகவோ மற்ற பிறவிகளாக தான் பிறக்க முடியும். அவ்வளோ ரொம்ப பாவம். அவங்களெல்லாம் நினைச்சு நாம என்ன செய்யணும்? எல்லா உயிருக்காகவும் நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டணும். எத்தனையோ உயிர்கள், பிறவிக்கு வராத உயிர்கள்லாம் இருக்கே பெருமானே, அவங்களுக்கெல்லாம் நல்ல கதியை கொடு அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட கேட்கணும். அதுக்கு ஒரே ஒரு பாட்டு, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பது என்று வேறொன்றும் நினைந்தறியேன் பராபரமே என்று சொல்வதற்கினங்க, தாய்மான சுவாமிகள் சொல்வதற்கினங்க இந்த பாட்டை நம்ம மனசுல வச்சுக்கணும்.
இரண்டாவது, அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றையடையாய் என்னை ஆட்கொண்ட போதே குன்றிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இந்த பாட்டெல்லாம் சுவாமிக்கு முன்னாடி வைக்கணும். பூசையும் பூசைக்கேற்ற பொருட்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நீதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவுமாகிய மறைமுதல் அடிகள் போற்றி பூசை எல்லாமே நீதான் சாமின்னு சொல்லி இதை சாமிகிட்ட விண்ணப்பத்தை வைக்கணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டிய என் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் இருப்பன்றேன்னு இதெல்லாம் பூஜையினுடைய முடிவில் இந்த பாட்டெல்லாம் படிக்கிறோம். என்னைக்கு சிவபெருமான் நம்மளை ஐயராக ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கே நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனை யார்கிட்ட கொடுத்துடணும்? சாமி கிட்ட கொடுத்துடணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, கடை தரவே முடியாது. முழுக்க முழுக்க சாமி தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளை என்ன செய்யறாரு, 24 நேரமும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு. 24 நேரம் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தருக்கான். வேற யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. உடனே நீங்க போயிருவீங்க, உங்க கருவியறங்களா அவர் தான் பத்திரப்படுத்தி வச்சு கொடுக்குறாரு அவங்களுக்கு. அப்படி இந்த காலம் நீதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. இப்ப சாமி என்ன பண்றாரு, இந்த மாயிலிருந்து சாமி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த 7 தத்துவம் இருக்கு பாருங்க. இந்த முதல் இருக்கக்கூடிய காலம் நியதி கலை வித்தை அராகம் இந்த 5 சேர்ந்தது புருடன்னு பேரு. இந்த உயிருக்கு சட்டை போட்டா எப்படி இருக்கும், இந்த சட்டை போல விளங்குவதுதான் புருடன் பேரு. இந்த ஆன்மாக்களுக்கு புருடன் பேரு. இப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, புருஷன் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதனால? அவர் எப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச புருஷன் பேரு. ஏன்னா ஆன்மாக்கு அவன் புருடன் ஆகுறதுனால 5 சேர்ந்தா புருஷன் பேரு. சேரனா புருட தத்துவம் அவருக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆன்மான்னு தான் பேரு. அந்த 5 சேர்ந்தாதான் புருடன் பேரு. அதை ஒரு தத்துவமா வச்சு காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. இந்த மாயையும் சுத்தமாயி அசுத்தமாயின்னு இருக்கு. ஆனா இந்த மாயில இருந்துதான் சுவாமி என்ன பண்றாரு, அவர் முழுசையும் பயன்படுத்துறான். மாயையை என்ன செய்யலையா, அதுல ஒரு கூறத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. இந்த உலகம் அத்தனை அண்ட சராசரங்கள் எல்லாம் மாயினுடைய ஒரு கூறுல இருந்து தான் லேசா எடுத்து கொடுக்குறாரு. அவர் முழுசு பயன்படுத்தவே இல்லையா. எது போல அப்படின்னா, ஒரு குயவன் பானை செய்வதற்கு எவ்வளவு தேவையான மண்ணை எடுக்கிறானோ அது மாதிரி சுவாமி என்ன செய்யறாரு, எடுத்து பயன்படுத்துகின்றார். நமக்கு இந்த உலகத்தை படைத்து நமக்கு உடம்பை தருகின்றார். எதுல இருந்து? மாயிலிருந்து. புரியுதா உங்களுக்கு? அவர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்வார். மிச்சதின்றே விளைவு செய்யக்கூடிய பெருமான் நமக்கு சிவபெருமான். விதையே இல்லாம என்ன செய்வாரு, மரத்தை வர வச்சுருவார். மரம் வந்ததா விதை வந்ததான்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மரம். கோழி வந்ததா முட்டை வந்ததா என்ன சொல்லுவீங்க? டக்குனு முட்டை அப்படின்னு முன்னாடி வந்து முட்டை அப்படின்ட்டாரு. முட்டை கிடையாது. அதாவது நல்லா ஆழமா ஊண்டிருச்சு, பதிஞ்சிருச்சு. அடிக்கடி கேட்கறதுனால, அதாவது இப்ப நம்ம ஒரு சொற்பொழி நடத்துறோம்னா 10 விஷயங்கள் கேட்ட விஷயமா இருக்கும், 10 விஷயம் கேட்காத விஷயமா இருக்கும். அதுதான் தொடர்ந்து நம்ம சொற்பொழி கேட்கற விஷயம் ஏதாவது ஒண்ணு புதுசா உள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பப்ப நமக்கு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு கேட்காம சிவபெருமான் மேல அன்பு வராது. அதுக்குதான் நம்ம கேட்க சொல்றோம். ஒவ்வொருத்தரையும் சொற்பொழி கேளுங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, கேட்டாது இந்த உயிர் நமக்கு சீக்கிரம் வரட்டும், இந்த ஆன்மா சீக்கிரம் சாமி குருவர்களை பெற்று திருவருளை அடையட்டும் சொல்லிதான் நம்ம எல்லாத்தையும் கேட்க. ஏன்னா கேட்கிற பணி அவ்வளவு முக்கியம். அதிக எது கொடுக்கணும் அப்படின்னா செவிக்கு தான் உணவு கொடுக்கணுமா. செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அப்ப அதிக உணவு எது கொடுக்கணும்? செவிக்கு தான் கொடுக்கணும். அதான் செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மியரை செம்பவளை எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் சிவபெருமான் போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது கேட்கணும். இங்கதான் கேட்கணும் இல்ல, நீங்க வீட்டுல செல்போன்ல கூட எத்தனையோ சொற்பொழி பேசுறாங்க, நல்லா கேளுங்க. ஆனா சைவ சித்தாந்த அடிப்படையில சொல்றவங்க இதை கேளுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் உள்ளதை கேளுங்க. உங்களுக்கு நல்ல இன்னும் உணர்வு நல்லா அதிகமாகும். சிவபெருமான் புகழை யார் சொன்னாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். அவங்க நமக்கு ஞானத்தை போதிக்கிறது, அவங்க குருவா ஏத்துட்டு கூட நீங்க அவங்களை என்ன செய்யலாம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும்.
உடனே இது சொல்லி நான் காக்கவா அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யணும், அடிபணியணும். நம்ம அடியார்களாக இருக்கக்கூடிய நாம யாரு சொன்னாலும் சிவபெருமான பத்தி சொன்னா நாம அன்போடு கட்டு. அதான் உட்காரு எதுல உட்காருங்க சார்? இங்கிட்ட உட்கார போறீங்களா? வாங்க உட்காருங்க இப்படி உட்காந்து இப்படி கூட வந்துடுறீங்களா சார்? நீங்க கட்டுறீங்களா? இப்படி கூட உட்காந்து அப்படி இந்த காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், புருடன், மாயை என்கின்ற தத்துவத்துல கால தத்துவம் தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நியதி தத்துவம். எப்படின்னா அவரவர் செய்த நல்வினை தீவினை இருக்கு பாருங்க, அதை பார்த்துக் கொள்வது நியதி தத்துவம். அவர் செய்த நல்வினை தீவினை தத்துவம் இந்த காலத்துல இந்த வினைப்பயனை இந்த உயிர் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தத்துவம் தான் நியதி தத்துவம். இப்ப நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, கீழே இப்படி பாக்கீங்க, ஒரு தோடு கிடக்கு. அதை பார்த்துட்டு இது நம்ம அப்படி சிலவர் பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க, ஒரு மிதி அது மேல டக்கு மிதிச்சிருவாங்க. இப்படியே திரும்பி பார்ப்பாங்க. யாரும் பார்க்காம இருக்கும்போது சில பேர் பாத்தீங்கன்னா காலிலே அப்படி நைஸ் எடுப்பாங்க. அங்கிட்ட திரும்ப டக்குனு காலை வளர்த்துக்கு டக்குன்னு எடுத்து திரும்பி பார்த்துட்டு பைக்கில் வச்சுட்டு வீட்டுல போய் அவங்களுக்கு அந்த நியதி தத்துவம் அது தங்கமாக இருந்தால் நல்லா தெரிஞ்சு, அது அவங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பிராப்தம் இருந்தால் அது தங்கமா இருக்கும். அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் இல்லைன்னா அது என்ன மாறிடும், கவரிங் ஆயிரும். அப்படியா? அதான் அவங்களுக்கு கூட்டி வச்சிருக்கு, அந்த நியதி தத்துவம் கூட்டி வச்சிருக்கு. அதான் சில பேர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் ஒரு கோயில் பக்கத்துல நின்றுருக்காரு. திடீர்னு கால் அப்படி இப்படி விளைக்கிட்டே இருந்தாரு. பார்த்தா இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு தான் அவர் எய்ம் பண்ணியிருக்காரு. இப்படி காலை இப்படி விலைக்கு வச்சுட்டே இருந்தாரு. திடீர்னு காலை அமைக்கிட்டு கையில் எடுத்தாரு. நான் அவர் பக்கத்துல போய் என்னங்க எழுது இல்லஸ்வா, தங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னாரு. இதுக்குதான் இப்படி டான்ஸ் ஆடுனீங்களா ஸ்வா அப்படின்ட்டு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாரு. நீங்க அசையும் போது இதை கண்டுபிடிச்சிட்டது அப்படின்றது பார்த்ததும் அங்கனக்குள்ளே உரைச்சி பார்த்தோம். நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரார்த்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு என்ன சொல்றீங்க, இது கவரிங்க பாருங்க வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி கொடுத்துட்டு போயிட்டு. சில பேருக்கு தங்கம் கிடைக்கும், சில பேருக்கு அதுவுமே சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு வேண்டாம்னு சொல்லி போய் கோயில உண்டியில போய் போட்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க அந்த தங்கத்துக்குரிய ரூபா வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அவங்க உண்டியல்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு 20,000 வரும். அவங்களும் எடுத்து கொண்டு போனாங்கன்னா அந்த அமௌண்ட் அதுவுமே செலவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளாக ஆகிவிட்டு. சரி உட்காருங்க. அப்ப காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், இந்த நேரத்துல இந்த நியதிப்படி நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற பிராப்தம் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அனுசரணம் நல்லா பண்றீங்களா சார்? அனுசரணம் அதெல்லாம் நாங்க கிளீனா உண்மையிலே எல்லா பேருமே தீட்சை எடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க தீட்சை எடுத்துட்டாங்க சுவா, மகேஸ்வர சீக்கிரம் எடுக்கணும், நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அடுத்து மாரிசுவா, இன்னும் யாரெல்லாம் எடுக்காம இருக்கான்? மாரிசுவா வேற இது ராசச்சுவா. நாங்க இப்படிதான் தூக்குவோம், இப்படிலாம் தூக்க மாட்டோம் அப்படின்னு. இல்ல எடுத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருவள்ளுவர் கூட்டி வச்சதுனா நீங்க சாமிகிட்ட விண்ணப்பம் செய்து விண்ணப்பம் வச்சா சாமி கூட்டி வச்சுரு. உங்க தேவையை இருந்து எந்த நேரத்துல இந்த உயிர் கூட்ட வேண்டும் என்று சிவபெருமானுக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்துல டக்குன்னு குருநாதரா சுவாமி வந்து தீட்சை கொடுக்குற குருநாதரை எப்படி நினைக்கணும்? சிவபெருமான் நமக்கு குரு கிடைக்க மாட்டாரா? இந்த பட்டினத்தார் என்ன பண்ணாரு, ஒரு மழை வேண்டி எப்படி விவசாயி காத்து கொண்டிருப்பானோ அதே போல பட்டினத்தார் குருவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு கோயில்ல. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, ஒரு அந்தரண்டு குளத்துல வெளியில வர்றாரு. இப்ப நீ வந்து பரிவார தேவதைகளுக்கு முதலில் பூஜை செய் அப்படிங்கிற சாமி. ரெண்டாவது ஒரு மாணிக்க விநாயக பெருமானை அவர் கையில் கொடுத்தார் பட்டினத்தார். முதல்ல இதை பூஜை செய்து பரிவார தேவதைகளுக்கு பூஜை செய் அப்படின்னதும் அதெல்லாம் பண்றாரு பட்டினத்தார். பண்ணி முடிச்சு அடுத்த நிமிஷமே குருவா சுவாமி பட்டினத்தார். யாருமே தவம் செஞ்சாதான் சிவம் வரும், தவம் செய்யலைன்னா சிவம் வராது. ஏற்கனவே பண்டை பெருவில் செய்த தவம் கூட்டி இருந்தால் குருவாக யார் வருவா? சிவபெருமான் வருவார். தவம் கூட்டிக்கணும்.
தவம் தவமும் தவம் உடையாருக்கே, சைக்கிளாசன் சொல்றது, தவமும் தவம் உடையாருக்கே கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி இங்க வரணும், வந்து நமக்கு போதிக்கணும் சாமி. அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை. அப்பேற்பட்ட பெருமான் சாமி. துளி அன்பு நீங்க செலுத்தி பாருங்க, நீங்க ரொம்பலாம் வேண்டாம், துளி அன்பு சாமிகிட்ட செலுத்தி பாருங்க, உடனே சாமி வந்துருவாரு. அப்ப இப்ப சில பேருக்கு இதெல்லாம் அன்பு வராத காரணம் என்னன்னா, அந்த துளி அளவு கூட இன்னும் செலுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம இப்ப நம்மளுமே பாத்தீங்கன்னா, இப்ப பூஜை எடுத்தவங்களுமே பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வரல அப்படின்னா, இன்னும் சாமிகிட்ட நம்ம அன்பு குறைவா தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். சாமி பார்த்ததுமே கண்ணுல இருந்து கண்ணீர் சொல்லிடுற அளவுக்கு என்னைக்கு நமக்கு தவம் கூட்டிக்கோ அது வரைக்கும் விடக்கூடாது. சாமிய வழிபாடு விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நிலையிலும் சிவத்தை முன்னிறுத்தணும். எதை பார்த்தாலும் சிவன் தெரியணும். அந்த அளவுக்கு சாமி கிட்ட ஒன்றணும். ஒன்றிருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை, கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொலைமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. இந்த அளவுக்கு சாமி கிட்ட ஒன்றணும். அதான் தத்தையங்கனையால் தங்கள் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அவருலகு அளிக்கும் நின் பெருமை. பித்தரென்று உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தல் செய்யும் கைத்தளம் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சிறத்தான். பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல ஒரு துளி அன்பாவது சாமிகிட்ட என்ன செய்யணும். நீங்கெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க சாமி மேல, நான் அடியிருந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே நிறைய வச்சிருக்கீங்க. உண்மையிலே தான் நீங்க வந்து வெளியில சொல்லலை, அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இந்த உண்மையிலே இப்படிலாம் எல்லாரும் உட்காந்து கேட்க முடியாது. நீங்க நல்லா பாருங்க, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய நவீன உலகத்துல எல்லாருமே செல்போன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிகம். எல்லா வீட்லயும் பாருங்க செல்போன் வச்சுக்கிட்டு காலத்தை போய்கிட்டு இருப்பாங்க, வீணா போய்கிட்டு இருப்பாங்க. காலம் எப்படி போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இத்தனை பேர் உட்காந்து இப்படி ஞானத்தை பத்தி கேட்கறீங்களே, இது எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா. இறைவன் அருளாம இப்படி எல்லாம் உட்காந்து கேட்க முடியாது. அவன் அருளாலே அவன் தான் வடை. அது கூட யார் அருள் வேணும்? சிவபெருமான் அருள் வேணும். அப்படி இந்த நியதி தத்துவம் கூட்டுவித்தால்தான் நமக்கு எந்த ஒரு பொருளுமே அந்த நியதி தத்துவத்திலிருந்து தான் நமக்கு நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு சாமி அந்த நியதி தத்துவத்தை நமக்கு கூட்டி வச்சிருக்காரு. அடுத்து வந்து கலை. கலை என்ற தத்துவம் தோன்றும் போது கிரியாசக்தி தோன்றும். நம்ம கிட்ட என்ன தோன்றும்? கிரியாசக்தி. இந்த அறிவீச்சை செயல் எப்போ தோன்றும் அப்படின்னா, எந்த தத்துவத்தில் தோன்றும்? கலை தத்துவத்துலதான் நமக்கு கிரியாசக்தி தோன்றும். அந்த நேரத்துல சாமிக்கு வந்து இச்சையும் கிரியையும் ஞானம் அதிகமா இருக்கும். நமக்கு அந்த இதை கூட்டி வைக்கும் போது சாமிக்கு எப்படி இருப்பாரு? சாமி இச்சை கிரிய ஞானம் அதிகமாக இருக்கும். அதுபோல வித்தை தத்துவத்துல வந்து ஞான சக்தி வேலை செய்யும். நமக்கு வந்து கலையில வந்து கிரியாசக்தி, வித்தையில வந்து ஞான சக்தி, அராக தத்துவத்துல வந்து இச்சா சக்தி. இந்த 3 சக்தியை சாமி தூண்டிவிட போய் தான் நாம கொஞ்சமாவது என்ன செய்யறோம், இந்த பிரபஞ்சத்துல நாம வசிக்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அறிவற்ற ஜடம் போலதான் நம்ம கிடப்போம். சாமி தான் நமக்கு பெரும் கருணை புரிந்து நமக்கு இந்த உடம்பை கொடுத்து இந்த தத்துவங்களை கூட்டி வைத்து நம்ம இந்த பூமியில உணவு செய்யினார். மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனை புகை எந்தனை உழல பண்ணி விட்டு விட்டாய், அரியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தாய். நான் இதுல கிடைக்கன்னு சொல்லி குருவா நீயே வந்துட்டிய சாமி, ஏன்னா நான் அறியாமையில கிடைக்குன்னு தெரிஞ்சு நீயே வந்து என்ன செய்யற, குருவாக வந்து என்னை ஆட்கொள்கின்றாய் அப்படிங்கிற. சாமி தான் நம்மளை ஆட்கொள்ளணும், குருவா அவர் தான் வரணும். அந்த அளவுக்கு நம்ம தவம் இருக்கணும். அதுக்கு அறிவிச்சை செயலை சாமி தூண்டி விடுறாரே, அந்த அறிவிச்சை செயலை நாம் எதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து நாம் பயன்படுத்த வேண்டும். அறியாமை ஆணவம். ஆணவத்தினுடைய முழு வேலை என்னன்னா முற்றிலும் மறைப்பு. சாமியை பார்க்கவே விடாது. உங்களை கோயிலுக்கு விடாம தடுப்பது எது தெரியுமா உங்களுக்கு? ஆணவம். திருமுறை பாட விடாம தடுப்பது எது? ஆணவம். நாளைக்கு போய்க்கணும் கோயிலுக்கு, இல்ல சாமி எங்க போய் போறான், அவர் அப்படியே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். போகவே விடாது. கிளம்புற நேரத்துல இரு, மணி 6 தானே ஆகுது, இப்ப என்ன வேறாம போ, இரு அப்படின்னு சொல்லுவோம். ஆணவ மலத்தின் செயல். சொற்பொழி இப்ப என்ன 6 மணிக்கு, 6 மணி சொற்பொழி 6 மணிக்கே வந்துட போறாரு, சாமி போ 6:30 போ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஆணவ மலத்தின் செயல். இந்த நேரத்துக்கு போய் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தத்துவம் இது இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து உட்காந்து என்ன செய்வோம், கேட்க ஆரம்பிச்சு. எல்லாமே அதுக்காக நான் குறை சொல்லலை, எல்லாத்தையும் பொதுவா சொல்றேன், பொதுவான கருத்து. நம்மள நல்வினை செய்ய விடாம தடுப்பது எதுன்னா இந்த ஆணவ மலத்தின் செயல். இது அவங்களுக்கு அதுக்காக நம்மள சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு யாரும் தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே வீட்டுல வேலை இருக்குல்ல, எல்லா வேலைக்கெல்லாம் போய் செஞ்சுதானே வர முடியும். 6:30 மேலதான்
இதான் நாங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு வட்டம் பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, அடி ஒத்தையில உட்காந்து செப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஊரெல்லாம் வந்து அதுவும் வெங்கானூர்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அடியன் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்தாரு, அடியா உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, வந்தாரு பாத்துக்கிட்டே இருந்தாரு. அங்கிட்டு பார்த்தாரு, ஒருத்தர் ஆள் இல்லை, பேசிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சரி அப்படின்ட்டு சுத்தி வந்தாரு. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 7 பேர் உட்காந்துருந்தாங்க. ரைஸ் அப்படி வந்தாரு, சைட்ல வந்து ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னாரு. காதை கொடுத்த என்ன சொல் 7 பேர் தான் உட்காந்துருக்காங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. அடி நீங்க உங்க காதை கொடுங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்லும் போது 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, 7 பேர் உட்காந்துருக்காரு பரவாயில்ல அப்படின்னு அவர் 4 முனிவர்கள் தான். ஏன்னா ஞான நூலை கேட்பதற்கெல்லாம் ஆளு கிடையாது. சிவன் கோயிலுக்கு எல்லாரும் வர முடியாது. இப்ப மற்ற கோயிலுக்கு ஓடுவாங்க, சிவன் கோயிலுக்கு இந்த கம்மியா தான் வருவாங்க. என்ன காரணம்னா ஞானம் உள்ளவர் தான் இங்க வர முடியும். ஞான நூல் தன்னை ஓதுவித்தல், கேட்புவித்தல், தான் கேட்டல், ஈனமில்லா நற்பொருள் அதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவனை அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இதெல்லாம் சிவ பூஜை. சிவபெருமானை பத்தி கேட்கறது என்ன பூஜை? சிவ பூஜை. இதை நம்ம விட்டுறலாமா? யோசிச்சு பாருங்க. சிவ பூஜையை விடக்கூடாது. சாமியை பத்தி போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்கதான் அன்பு வரும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது இது ஒரு விரைவி நம் நமக்கு மதித்திடுவன். இத்தனை திறமை சொல்றாங்க. நல்லா அப்படி இந்த அராத தத்துவத்துல சாமி இச்ச சக்தியை கூட்டிக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு பொருள் மேல விருப்பம் வருதுன்னா, நம்ம முழுக்க முழுக்க எதுல விருப்பம் வருதுன்னா உலகத்தின் மேலதான் அதிக விருப்பம் வருது. சாமி மேல விருப்பம் வர மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, பண்டை பேர்கள் செய்த அந்த வாசனாமலத்தினுடைய தாக்கம், ஆணவமல வாசனாமலத்தின் தாக்கம் தான் நம்மளை இறைவனோட பார்க்க விடாம தடுப்பது. எதுவும் எல்லாமே ஆணவமலத்தின் செயல். இச்சையை வந்து இந்த 3 சக்தி இல்லை, இச்சை, கிரி, ஞானம், இந்த 3 சக்தியில இச்சையை மட்டும் உயிர்கள் பால் விட்டுருவாரு சாமி. ஞானத்தையும் கிரியும் சாமி பார்த்துக்காரு. இந்த இச்சா சக்தி இருக்கு பாருங்க, நாம எதை விருப்பப்படுறோமோ அதை ஊட்டி வைக்கிறதா இறைவனுடைய வேலை. இப்ப நம்ம இறைவனை நினைச்சிட்டோம்னா, சாமி உடம்பு கொடுக்கும்போது எத்தனையோ ஆன்மாக்கள் இறைவனை விரும்பி மோட்சம் அடைஞ்ச ஆன்மாக்கள்லாம் உண்டு. நாமெல்லாம் அதுல இருந்து தப்பி எங்க இருக்கோம்? உலகத்துல மாட்டிக்கிட்டோம். நம்ம இறைவனை விரும்பாம உலகத்தை விரும்புறதுனால நம்ம இன்னும் பிறகு எடுத்துக்கிட்டே இருக்கோம். சாமி சூப்பு உடம்பு கொடுக்கும் போதே நம்ம அப்பயே போயிருந்தோம்னா நேரம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்படி வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. கொடுத்ததுமே அவர் தான் விரும்பி போன ஆன்மாக்கள்லாம் உண்டு. நம்ம அவரை விரும்பாம உலகத்தை விரும்புறதுனால இன்னும் எத்தனையோ கோடானு கோடி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். சொல்லவே முடியாது. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கங்கை மண்டல் எண்ணில் இந்திரர், இணையில்லாதவன் ஈசன் ஒருவனே. ஒரு பிரம்மாவுக்கே எத்தனை கோடி காலம்? 434 கோடி வருஷம் வெறும் அரை நாளாம். யாருக்கு? ஒரு பிரம்மாவுக்கு. ஒரு நாளைக்கு 800 கோடி வருஷம். அவர் ஒரு 100 வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு அப்பதான் ஒரு நாள் ஆகும். அவரு ஆயுள் காலம் முடிஞ்சு இப்படி எத்தனையோ பிரம்மாவும் விஷ்ணுவும் இறந்து இறந்து சிவபெருமானுக்கு மண்டையோடாக ஆகிவிடுவார்கள். அப்ப எத்தனை கோடான கோடி கற்ப காலம்லாம் போய் மறைஞ்சிருக்கோம். எத்தனை கோடி இந்த யுகங்கள், எத்தனை கோடி யுகங்கள் தோன்றி மறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப நம்ம இப்ப பாக்குறது கலியுகம்னு நினைக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கலியுகம்னு போயிடுச்சு. இதுதான் கலியுகம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கலியுகத்துல நம்ம இருந்து அனுபவிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதுல எல்லாம் பக்குவம் வராம தான் நம்ம இந்த கலியுகத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும்? பக்தியை செலுத்தி மோட்சடைய உண்டான வழியை நம்ம பார்க்கணும். கிருதாயுகத்துல யோகம் செஞ்சா முக்தி, திரேதா யுகத்துல யாகம் செஞ்சா முக்தி, துவாபர யுகத்துல தானம் செஞ்சா முக்தி, இந்த கலியுகத்துல பக்தி செலுத்தினாதான் முக்தி. இது அவங்களுக்கு பக்தி இருக்கணும். யார் மேல வரணும்? சிவபெருமான் மேல. பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கருமை அரணை ஆதி புத்தேலை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் ஒக்கினேனே அப்படிங்கிறாரு. அப்ப இப்படி சொல்றாரு பாட்டு. அப்படி பாட்டு. பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை, பக்தினாலதான் வரும், பணிவு வரும். பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில். பன்னால் சாமிக்கு முன்னாடி பாடணும்னா யாருடைய அருள் வேணும்? இப்போ நம்ம வைரஸை எடுத்துட்டிங்கன்னா வாட்டு சித்திர சேவையில் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வாட்டு சித்திர சேவையில் உட்காந்து திருமுறையில் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடுறது கூட யார் அருள் வேணும்? அருள்.
இல்லைன்னா பாட முடியாது. யார் உட்காந்து கேட்பா அந்த இடத்துல? திருமுறை எங்க பாடுதோ அங்க சிவபெருமான் அங்க இருப்பார். சொற்பொழி நடக்கிற இடத்துல சுவாமி இருப்பார். சிவலிங்க மூத்தத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். திரு வேடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். விபூதி ருத்ராட்சத்துல விளங்கி தோன்றுவார். இதெல்லாம் விளங்கி தோன்றுகின்ற இடம். அதனால நம்ம யாரை நம்ம திருமுறை பாடணும் முடிவு பண்ணிட்டோம்னா, எங்க இருந்து எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து சுவாமி அருள் செய்ய. திருமுறை பாடிட்டே இருக்கணும். பாடுனா உடனே அருள், உடனே சாங்ஷன். அழைப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளும் மாறி, உடனே சாமி சாங்ஷன். எதனாலும் பாடியே சாமிகிட்ட எல்லாத்தையும் வாங்கிடலாம். தெரியுமா உங்களுக்கு? பாடி அப்படி பாடினால்தான் சிவபெருமானே கடிதம் எழுதி கொடுத்தாரு பானபத்திர புலவருக்கு. மதிமொழி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிசிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன் மூப்படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவிய ஒளிதிகள். இப்ப ஒருத்தட்ட போய் நீங்க ரூபா கேட்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை வேணாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு வேலை கேட்க போறீங்க. போனதும் உங்களை பார்த்துமே உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்களா? சிபாரிசு வேணும். அப்படியா, நீ வேலை கொடுக்கலையா, நான் பார்க்க வேண்டிய ஆளை பார்த்துக்கிறேன்ட்டு விறுவிறுன்னு வந்து அவர் தெரிஞ்ச ஆள்கிட்ட அவர் அந்த இதோட எம்டிட்ட ஃபோனை போட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த பையனுக்கு சீட்டு வேணியா, ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படின்னதும், அப்படியா அப்படியா சொன்னாங்க, உன் பையனுக்கு இல்லைன்னாங்களா, நீ போ நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி பண்ணதும் அவர் என்ன பண்ணுவார்? பெரிய இடத்து சமாச்சாரம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? அதே போல் சேரமான் பெருமான் என்ன இருக்கு, சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு. வந்திருக்க ஆளு சாதாரணமாக நினைச்சிடாதப்பா, நீ எப்படி என்னிடம் அன்பாக இருக்கின்றாயோ அதே போல் புலி அளவு கூட குறையாத அன்பு உடையவர் இந்த பானபத்திரர். அவருக்கு மான்பொருள் கொடுத்து வரவெடுப்பது. பார்த்ததுமே அப்படி இந்த ராஜ்யம் முழுவதும் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டார். யாருடைய சிபாரிசு? சிவபெருமானுடைய சிபாரிசு. உடனே அத்தனையும் அவரு எனக்கு அவ்வளவு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும், அவருடைய தன்மை பாருங்க. வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அது போக முடியாதுன்னு சொல்லி கூட காவலர்கள்லாம் அனுப்பி விட்டாரு சேரமான். எங்க இருந்து அஞ்சைக்களத்துல இருந்து மதுரைக்கு வந்தார். அப்பெல்லாம் எவ்வளவு நாள் ஆகும் யோசிச்சு பாருங்க. குதிரையில, ஆனா குதிரையில வருவாங்க. இப்ப மாதிரி ஒண்ணு மாட்டு வண்டி இல்லைன்னா குதிரை. குதிரை கொஞ்சம் வேகமா போகுமா, அதனால குதிரையில வருவாங்க. கார் வேகத்துக்கு அப்ப என்ன எது போவோம்? குதிரை போகும். அப்படிதான் அந்த காலத்துல வந்திருக்காங்க. சரி, அப்படி இந்த இச்சை தான் ரொம்ப முக்கியமானது. இச்சை பொறுத்துதான் நமக்கு எல்லாம். இந்த உடம்பு வந்ததுன்னா நாம் இச்சைப்பட்டதுனாலதான். இந்த உடம்பு தான் வேண்டும் என்று சிவபெருமானம் கேட்டதுனால சாமி நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கினது. எதுவுமே தானா சிவபெருமான் எதையுமே கொடுக்க மாட்டார். இந்த உயிர்கள் என்ன விருப்பப்படுகின்றதோ அந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் உடம்பு, இந்த வசிக்கக்கூடிய இடம், வாழ்க்கை எல்லாமே சாமி கொடுப்பார். கணு கரண புவன போகம் எல்லாம் நாம் செய்த வினைக்கு தகுந்தவாறு. ரெண்டாவது இச்சைக்கு தகுந்தவாறு. இச்சைக்கு தகுந்தவாறு தான் எல்லாமே. புரியுது அவங்களுக்கு? இது எல்லாமே எதுல வருதுன்னா மூல பிரகிருதி மாயா போனத்துல எல்லாமே இருக்கு. காலம், நிதி, கலை, வித்தை, அராகம், குருடன், மாயை, அப்புறம் அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4, அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் சுவை, ஒளி, உரு, ஓசை, நாட்டம், அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், மெய்வாய், கண், மூக்கு, செவி, மெய்வாய், கண், எருவாய், கருவாய், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் 5. இந்த 36 தத்துவங்களையும் சாமி கூட்டு 36 தத்துவத்துல 31 நமக்கு கருவிகளாக வரும். 5 தத்துவம் சிவபெருமானுடைய நேரடி கண்ட்ரோல். அது நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்கின்ற 5 வித்தையிலிருந்து இப்ப அந்த 5 தத்துவத்துல வந்து எந்த ஆன்மா இருக்கும் அப்படின்னா, விஞ்ஞான கலர் ஆன்மா வந்து அங்க போகும். எங்க? அந்த சுத்த தத்துவத்துக்கு போகும். பிரளய கலர் ஆன்மா வந்து இந்த 7 தத்துவத்துல இருக்கக்கூடிய அசுத்தமாயா போனத்துல அனந்த தேவர் கட்டுப்பாட்டுல அந்த ஆன்மாக்கள் இருக்கும். நாமெல்லாம் எங்க இருக்கோம்னா சகலம் இருக்க ஆன்மாக்கள். நம்ம 24 தத்துவம் நமக்கு. இந்த தத்துவத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவது யாருன்னா ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர். புலித்தோல் அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? புலித்தோல் அணிந்து எதை அணிஞ்சிருப்பாரு? மான் மழு வச்சிருப்பாரு, ஜடாமுடி வச்சிருப்பாரு, பாம்பை வைத்திருப்பார். ஏற்கனவே காலைல கூட சொன்னோம்ல, சாமிக்கு ஒரு பேரு புயங்கன் அப்படின்னு பேரு. பாம்பை அணிந்தவன் பேரு சிவபெருமானுக்கு. பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் செய்யோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆகா எண்ணப்பட்டு ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமின் போவோம் காலம் வந்ததுதான் புயங்க நாள்வான் பொன்னடிக்கே. எல்லாமே புயங்கன் சாமிக்கு பாம்பை அணிந்தவன். அங்கமெல்லாம் பாம்பா இருக்கும் சாமிக்கு. நீங்க அந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு இடத்துலயும் பாம்பா இருக்குன்னு சொல்லி சைவ சித்தாந்த விளக்க படத்துல எடுத்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அப்படி இந்த பாட்டை சொல்றாரு. இன்னைக்கு முழுக்க முழுக்க உள்ள சிவஞான யோகவியல், முழுக்க முழுக்க சித்தாந்தம் தான். ஏற்கனவே இந்த செய்த வினைக்கு தகுந்தவாறு, தீவினைக்கு தகுந்தவாறு உடம்பு அடைவதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நல்வினைக்கு தகுந்தவாறு யோகம் பெற்று எப்படி குரு வருவாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த யோக இயல். ஞான யோகிக்கு அப்பரமசிவனே அல்லாது வேறெதையும் பொருள் உள்ளதோ? யோகிகளுக்கு சிவத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது இந்த உலகத்துல. அவங்களுக்கு எதுதான் தெரியும்? சாமி மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ரமண மகரிஷி அப்படியே யோக நெறியில இருந்தாரு. கரையெல்லாம் அரிச்சு வெறும் எலும்புதான் தெரிஞ்சது. அப்படியே தூக்கிட்டு அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க பாதி நிலையில. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் யோக நிலையில் போய்கிட்டு இருக்காரு. உடம்பு தூங்கியவன் கைவல் போல நழுவி போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. 2வது கேன்சர் கட்டி வேற உள்ள இருந்தது. அப்படியே அந்த குளோரோஃபார்ம் கொண்டு வந்தாங்க. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு. இல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறோம், இந்த மயக்க ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னாங்க. அவரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சும்மா எடியா அப்படின்னாரு. நம்மளாம் அப்படி சொல்லுவோமா? அதுக்கு முதல்ல மயக்க ஊசி போட்டிருப்பா, எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, வழியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் ஆப்ரேஷன் அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஆனா நீங்க என்னதான் ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு கொஞ்ச நேரம் அந்த மருந்து பவர் முடிஞ்சது மறுபடியும் என்ன வந்துடும்? வலி வந்துடும். வலி வரும். ஆப்ரேஷன் பண்ணவங்களும் தெரியும். யார் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா? நீங்க பண்ணியிருக்கீங்களா? அப்படியா? அது வலி வரும். இது முடிஞ்சதுமே கொஞ்ச நேரம் கழிச்சு வலி வரும்ல. இந்த பிள்ளைகளுக்கு ஆமா வந்துடும். பிள்ளைகளுக்கு இந்த இது கர்ப்பமா இருக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி வரும். அப்படி ஞான யோகிக்கு அப்பரமசிவனே அல்லாது வேறையும் பொருள் உள்ளது. ஏன்னா எந்த நேரமும் ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா சுவாமியுடைய பாதத்தையே தன் தலைமையில் வைத்து எந்த நேரமும் சிந்திச்சு கொண்டே இருப்பான். அது பேரு தாடலைன்னு பேரு. தாடலை, தாள் பிளஸ் தலை, தாடலை. சிவருடைய தாள் நம்முடைய தலை, நம்ம மேல படுவது போல. அப்படிதான் கூட்டுறவு சுவாமியே திருவடியை சுட்டினார். ஒரு மன்னரும் சுட்டல. இவரை சாமி நீதான் எனக்கு திருமுடி சுட்டணும் அப்படின்னது. உடனே அவர் திருவடியே சுட்டிட்டாரு. யாருக்கு? கூட்டுவன. ஒவ்வொருத்தருடைய அன்பு எப்பேற்பட்டது சொல்லுங்க பாப்போம். சில ஒவ்வொரு ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் உருவத்தை கொண்டு என்ன செய்வாரு? அவர்களுக்கு காட்சி கொடுப்பார். காலைல சொன்னோம்ல, இளையான்குடி மாறனுக்கு சுவாமி எப்படி காட்சி கொடுத்தாரு? ஜோதியாய் எழுந்து 2 பேரும் பெரியோய் உணவு தயாராச்சு, அமுது செய்து அருளுக அப்படின்னாங்களாம். இளையான்குடி மாறன் அமுது செய்தருவேன், அமுது தயாராச்சு, எழுந்தரும் செய்க அப்படின்னாங்க. உடனே சிவபெருமான் ஜோதியாய் எழுந்து தோன்று. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சுவாமி இப்படி காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? இளையான்குடி மாறன். அந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவாறு ஜோதியாகவும் உருவமாகவும் உருவமற்ற நிலையிலும் அவர்கள் செய்த பக்குவத்துக்கு தகுந்தவாறு எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள் வரலாமே என்று சொல்வதற்கிறாங்க. அந்த ஆன்ம பக்குவத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் அருள் செய்வார். சில பேர் நடராஜ முகூர்த்தத்தை நினைப்பாங்க, சில பேர் சிவலிங்க முகூர்த்தத்தை நினைப்பாங்க. நீ எந்த முகூர்த்தத்தை நினைக்கிறீர்களோ அந்த உருவம் தாங்கி சிவபெருமான் அருள் செய்வார். தனக்கு ஒப்பு ஒருவரும் இல்லாதவனும் அனாதியே மலமுத்தனுமாகிய சிவபெருமான் அருள் செய்த காமிக முதல் வாதுரம் ஈராகி 28 ஆகமங்களும் மேலான ஞான யோகத்தை விளங்க விரித்து கூறும். அது அல்லாமல் எக்காலமும் தவறில்லாமல் காணும் கர்ம யோகம் என்றும் புண்ணிய பாவங்கள் என்றும் முன் ஈட்டப்பட்ட வினையின் பலன்கள் என்று சொல்லப்பட்ட யாவையும் விரித்துரைக்கும். சிவபெருமான் அந்த 28 ஆகமத்துல ஞான யோகத்தை சொல்லியிருக்காருன்னா அது புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு தான் ஒருவருக்கு ஞான யோகம் கூட்டி வைக்கும். அந்த புண்ணிய பாவம் இல்லை அப்படின்னா, இந்த புண்ணியம் இல்லை அப்படின்னா இந்த ஞான யோகம் வராது. மறுபடியும் கீழ்நிலையில கொண்டு தள்ளிடும், பிறவியில கொண்டு தள்ளிடும். அதுக்குரிய புண்ணிய பலன்கள் இருந்தா தான் சிவத்தை நினைக்க வைக்கும், குருவா வருவாரு. இப்படி எல்லாமே மேல்நிலைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கும். காண்டல் அளவினாலும் அளக்கும் பொருளையும் அக்காண்டலினால் தான் முன் கண்டு அணுவித்து அறிந்து பின்னொரு காலத்தில் நிரூபித்து அறியும் பொருளையும் இவ்விரண்டினாலும் அளவிதற்கு அறிய சொல்லளவினாலும் அளக்கும் ஆகம பொருளையும்
ஐயம் விபரீத கூறி உயிரிடத்து அனுபவ சித்தமாகிய அறிவுகளை உண்டாக்குவதை அனாதியில் மலத்திலிருந்து விடுபட்டார். இப்ப இந்த உயிரானது 3 அளவில தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒன்று உண்டுன்னு சொல்லி ஒன்று காண்டல் அளவில் தெரியணும், இல்லைன்னா கருதல் அளவில் தெரியணும், இல்லைன்னா உரை அளவில் தெரியணும். இந்த 3லையும் இல்லாதவங்க இந்த நிலைக்கு வர முடியாது, இங்க வர முடியாது. இதை ஒத்துக்கிடாதவங்க இங்க வர முடியாது. இறைவனை கண்ணால பார்க்கல, அந்த அளவை விட்டுருவோம். யூகி தெரியக்கூடிய அறிவையாவது அறியணும். அப்படி இல்லையா அருளாளர்கள் சொன்ன உரை அளவையாவது எடுத்துக்கொண்டு சிவபெருமான் தான் முழுவதற் பொருள் என்று தெரிந்து அந்த வழியில நாம நடக்க ஆரம்பிச்சோம். எத்தனையோ அருளாளர்கள் எத்தனை பேர் பாடியிருக்காங்க. சிவபெருமானை பத்தி பாடாத அருளாளர்களே கிடையாது. எல்லா பேருமே ஆழ்வார்களே சிவபெருமானை பத்தி பாடியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. கிருஷ்ணர் திருமால் என்ன செய்யறாங்க, திருநீர் பூசிருக்கான்னு பாடியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் தானே, அவர் திருநீர் பூசிருக்காங்கன்னு ஆழ்வார்கள் பாடுறாங்க. அப்ப அவர் யாரு? முதல் சிவன் அடியார். யாரு? திருமால். முதல் அடியார் யாருன்னா திருமால். அப்படி அந்த உரைகளை அருளாளர்கள் என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அந்த முறைப்படி இறைவனை உணர்ந்து படிப்படியாக நாம் செல்வது. புண்ணிய பாவங்களை உண்டென்று அறிந்த புத்தர் முதல் ஒன்றொன்று மாறுபட சொல்லும் சமயங்கள் நிலையையும் அறிந்தடைந்தார் முன் செய்த நல்வினை பகுதியானே சைவ சமய பற்று உள்ளவராக ஆவார்கள். புண்ணிய பாவத்துக்கு தகுந்தவாறு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சொலி வானனை வாயார பண்ணியும் ஆதரித்தும் ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனால. இப்ப நமக்கு இந்த நிலையில கிடைச்சிருக்கல. இது எதனால வந்துச்சு அப்படின்னா, முற்பிறவியில நாம சிவபெருமான ஏத்தி போற்றி அவனுக்கு மலர் கொடுத்து இந்த மாதிரிலாம் வழிபாடு ஏத்தி போற்றி ஆதரித்து பாடி ஏற்கனவே அந்த பணியை செஞ்சதுனாலதான் சிவபெருமான் நமக்கு இந்த நிலையை நமக்கு தந்திருக்கின்றார். இது இந்த பிறவில கிடையாது, ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க. நீங்க என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனிட முழுமணி தரங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சொலி வானனை வாயார, யார? சிவபெருமான வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தி பாடி வழிபட்ட காரணத்தினால சிவபெருமான் நமக்கு இந்த நிலையை தந்திருக்கின்றார். எந்த நிலையை? அவரை வணங்கும்படி நமக்கு செய்யும். இது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய காரணம். அப்ப இங்க வந்துட்டோம், இதை நிலைவற்று இருக்கும்படி நாம செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், வழிபாட்டுக்கு வந்தாச்சு, இதை நிலைவற்று இருக்கும்படி நம்ம செய்யணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அனுஷ்டானங்கள் விட்டுறக்கூடாது, சிவ பூஜையை விட்டுறக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அனுஷ்டானம் எடுத்தவர்கள் 3 நாளுக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? ஒரு தெரியாம ஒரு 3 நாள் வேணா தவிர்த்துக்கலாம், அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இங்க தீட்டு காலத்தை கூட நீங்க என்ன செய்யணும்? அனுஷ்டானம் பண்ணணும். பூஜை நமக்கு வெளியில உட்காந்து என்ன செய்யணும்? அந்த அனுஷ்டானம் வந்து 16 திருநீருக்கு தீட்டே கிடையாது. திருநீரை தலையில வச்சு என்ன செய்யணும்? அந்த அனுஷ்டானங்களை பண்ணணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. யாரா இருந்தாலும் அந்த 16 திருநீர் பூசி மந்திரம் ஜெயிக்க போறீங்க, அவ்வளவுதானே. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா ஜபமலையை நல்லா கழுவி ஜபம் பண்ணணும். மந்திரம் சொல்லி அஸ்திராயப்பட்டு மந்திரம் சொல்லி அதை சுத்திப்படுத்தி நாம ஜபிக்கணும், அவ்வளவுதான். புரியுதா சார்? அதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த ஜபமாலை எடுக்கும் போது அதை சுத்திப்படுத்தி தான் எடுத்து நீங்க ஜபம் பண்ணணும். அப்படியே படக்குன்னு எடுத்து ஜபம் பண்ணக்கூடாது. அதை இந்த இடத்துல சிவாய ஓசட் அப்படின்னு சொல்லி அந்த முத்திரையை காமிச்சு, முதல் முத்திரை 2வது இருக்கணும், 2வது வந்து முதல்ல இருக்கணும், 3வது வந்து 4வது இருக்கணும், 4வது வந்து 2வது இருக்கணும். இந்த முத்திரை இது வந்து தேனு முத்திரைன்னு பேரு. அதுக்கு தேனு முத்திரை காமிச்சு அந்த இதை எடுத்து நாம சுத்தி அஷ்டாயப்பட்டு சொல்லி தேனு முத்திரை கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஜபம். பலர் பார்வையிட்டால் வழியா ஜபங்கள் பலர் பாராவண்ணவே ஜெபி. யாரும் பார்க்காம ஜபம் பண்ணணும். 4 பேர் பார்க்க முடியும். பெரிய யோகி மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆக்ஷன் கொடுக்கக்கூடாது. அடின்னு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 4 பேர் பார்க்கணுங்கிறக்காக அடி பயங்கரமா உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் பார்ப்பாங்க, ரொம்ப பயங்கரமா பண்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா பண்றீங்க நீங்க ஒண்ணு, அதெல்லாம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. அதை உண்மையிலேயே மறைச்சுதான் பண்ணணும், இன்னும் எனக்கு அந்த நிலை வரல அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் தான் மறைச்சு வச்சு செய்யணுங்கிற அந்த உணர்வே அதுக்கப்புறம் தான் இருந்தது. எப்பயுமே யாரும் நீங்க செய்யற வழிபாடு யாருமே பார்க்க கூடாது. நீங்க செய்யற வழிபாடு யாருக்கு தான் தெரியணும்? சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்குமே தெரியவே கூடாது. நீங்க கோயிலுக்கு வர்றது கூட யாருக்கு தெரியக்கூடாது, மற்ற யாருக்கும் தெரியும், உங்களுக்கு சாமிக்கு மட்டும்தான் தெரியும். எவரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே தெரியாம வந்து கணவர் விட மாட்டாங்க.
கணவர் விட மாட்டாங்க. இந்த மனைவி வந்து என்ன செய்வாங்க, வந்து வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன சார் இந்த இது அங்கிட்டு வச்சிருக்கேன், பின்னாடி பின்னாடி அந்த இது பின்னாடி அவ்வளோதான். என்ன இந்த கணவர் விட மாட்டாங்க, இந்த மனைவி என்ன செய்வாங்க, வந்து வந்து சுவாமி வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. போயிட்டு ஏய் எங்க போற, எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில் அப்படின்னு அந்த கணவர் வந்து சொல்லுவார். இவங்க வந்து அடம்பலாம சரிங்க அப்படின்ட்டு அவங்க வேலைக்கு போன நேரம் பார்த்து வந்து என்ன செய்வாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கணவருக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, மனைவி சிட்டா இருந்தாங்கன்னா கணவருக்கு தெரியாம வருவாங்க. அப்ப அந்த வழிபாடுல யாரு பாப்பா, சாமி தான். ஒவ்வொருத்தருடைய அன்பும் யாருக்கும் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் புல்லார் என்றுதான். இப்ப நம்ம இப்ப ஒருத்தவங்க தீட்சை எடுத்துட்டு மத்தவங்க தீட்சை எடுக்கலன்னா அவங்கள பொறுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இகழ்வ பேசக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தீட்சை எடுத்தவங்க நாங்க இப்பதான் வந்தோம், நாங்க தீட்சை எடுத்துட்டோம்ல அப்படின்னு மத்தவங்களை என்ன செய்யக்கூடாது, இகழ்வாக பேசக்கூடாது. செஞ்ச தவம் போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரையும் எப்படியாவது நாம தீட்சை எடுத்தவங்க நம்ம என்ன செய்யணும், மற்ற ஆன்மாக்கள் தீட்சை எடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் சாமி கிட்ட. சீக்கிரம் மற்றவங்களும் சீக்கிரம் தீட்சை எடுத்து அந்த நெறியில நிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். புரியுது அவங்களுக்கு? அதுதான் உண்மை. எல்லாருக்கும் வேண்டணும், எல்லா ஆன்மாவும் கிடைத்தரணும்ல, நம்ம மட்டும் கிடைத்தரணும்னு நினைக்க கூடாதுல்ல. எல்லா ஆன்மாவும் ஒரு நாள் கண்டிப்பா வரத்தான் போது, சிவபெருமானுடைய திருவடியை அடையத்தான் போது. அடியார் ஆனீர் எல்லேரும் அகல விடுமின் விளையாட்டை எல்லாரும் வந்து உள் தாள் சேர்ந்தார். மாணிக்கவாசகர் அடியார் ஆனார் எல்லோரும் உன் தாள் வந்து சேர்ந்தார்னாரு மாணிக்கவாசகர். கண்டிப்பா ஒரு நாள் ஒரு சுவாமியுடைய திருவடியை எல்லாரும் அடையத்தான் போறோம். என்ன அவங்க செய்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன போறாங்க, அவ்வளவுதான். எல்லாம் கைலாய மனிதர்கள் கீழே வரிசையில் நிற்கும். சிவபெருமான்ட்ட அங்க ஒரு டிக்கெட் எடுத்து நம்ம கீழே நிற்கும். அவங்க உரைப்பா பண்ணி செஞ்சா கொஞ்சம் முன்னாடி போறாங்க, இல்லைன்னா வரிசையில் நிற்பாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னைக்கு நீங்க நவின்று நமச்சிவாயத்தை ஏத்தினீர்களோ அன்னைக்கே கைலாய டிக்கெட் உங்களுக்கு ரிசர்வ் ஆயிடுச்சு. வரிசையில நாம எங்க இருக்கோம், கைலாயத்தில். கண்டிப்பா ஒரு நாள் எங்க போயிருவோம், சாமி திருவடியை அடைவதற்கு நம்ம தயார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அடிப்படை நாதன் நாமும் நமச்சிவாயவே நவின்று ஏத்தணும். யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நன்னினால் நியமம்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே சொல்லணும். கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே சொல்லணும். மந்திர மனபாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வதில் சிந்தும் வல்வினை செல்வம் வல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே சொல்லணும். நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரைசை வாயினர் ஆயிடின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமம் நமச்சிவாயவே சொல்லணும். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் வழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே சொல்லணும். போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் முடி நேடிய வன்வராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. அந்த கண்ணனே எதத்தை ஓதிக்கிட்டு இருக்காராம், நமச்சிவாயத்தை ஓதிக்கிட்டு. நமச்சிவாயம் சொன்ன ஆன்மாக்களை யமதூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்துலயே வர மாட்டாங்க. யமதூதரும் 5 பேர் இன்னு சொல்லலாம் வந்து வணங்கிட்டு தான் போவாங்க. நமக்கு எதுனாலும் நம்ம அருளாளர்கள் சொன்னபடி நடந்துட்டோம்னா நம்ம காமிச்சலாம். எப்பா திருமுறை 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு, அப்படியா அப்படின்ட்டு அவர் ஓடியே போயிடுவாரு. யாரு, யமதூதர் ஓடிடுவாங்க. எங்களுக்கு அருளாளர் இருக்காங்க, ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளவு இல்லை, கிளம்பு அப்படின்றலாம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிடி எறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எமனே வந்தாலும் என்ன செய்யலாம், தைரியமா அவர்கிட்ட பேசலாம். அந்த அதிகாரத்தை சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அதுக்கு என்ன செய்யணும், தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நற்சங்கவன் குலையோர் காதில் நாம் கோமார்க்கே என்றும் மீளாய் ஆளாய் கொய்வளர் சேவடியினையே சென்று குறுகினோமே. குறுகி வந்து வழிபாடு செஞ்சா நாம யாருக்கு பயப்பட வேண்டாம், யமனுக்கு பயப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு மனம் குறுகி எண்ணம் குறுகி உடம்பு குறுகி தான் கோயில்ல வந்து வழிபாடு செய்யலாம். பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்திட்டு 2 கையை தொங்க போட்டுக்கிட்டு கோயில்ல அவ்வளோ அளவுறே போறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்ல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையும் அப்படி 2 வீசிக்கிட்டே தான்
கேட்டுக்கிட்டு சாமி அவங்களுக்கு தெரியாததுனால வேற ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச போவாங்க, தெரியாதனால அப்படி போறாங்க. நம்ம அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மளாம் ரொம்ப பணிவு வேணும். கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இப்போ கையை தூக்கின கை இறக்கவே கூடாது. கொடிமரத்துக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்கணும். அது வரைக்கும் உள்ள கையை தூக்கி தான் போகணும். இப்படி எத்தனையோ சொற்பொழியில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். சரி, அப்படி புண்ணிய பாவங்களை உண்டென்று அறிந்த புத்தன் முதலாய பல்சமயம், புத்தர் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தட்டெழுப்புட்டு நிற்க சித்தம் செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையால் தோல் நோக்கம் வாடாமோ. மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு? எத்தனையோ சமயங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கு. சாமி எனக்கு மெய்யான சமயமாகிய சைவ சமயத்தை கொடுத்து அதுக்கு தலைவரா இருக்கக்கூடிய சிவமான வழிபாடு செய்யும்படி எனக்கு செய்தாயே அப்படின்னு சித்தம் செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் சொல்றாரு. சித்த சிவமாகணும். அது எனக்கு என்ன தெளிவடையக்கூடிய கவி சித்தம். இந்த மனமும் சித்தமும் தத்துவங்களால வேறையா இருக்குமே தவிர பொருட்களால் அது ஒன்று. மனமும் சித்தமும் இது உங்களுக்கு அந்த மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பும். இந்த தெளிவடையக்கூடிய சித்தத்துல நம்ம சிவத்தை வச்சுட்டோம்னா, அதுல போய் ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா யாராலையும் அசைக்க முடியாது. அதான் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னா, சித்தத்தை கொண்டு போய் சிவத்தை சித்தம் அதை ஒன்றை வைத்தார், சிவம் அதை நினைய வைத்தார். அப்ப சுவாமி சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றாங்க? அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடணும் சாமிய. எங்க சித்தத்தை, சித்தம் அவ்வளவு ரொம்ப முக்கியமானது. மனம் அது மனம் வெளியில புறத்துல போக விடாம அதை அடக்கி, அந்த குரங்கு பிடிக்கிற கதை தான் இது. அவங்களுக்கு குரங்கு அப்பப்போ தட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காலைல எந்தி திருக்கோயிலுக்கு ஓடு, அனுஷ்டானத்தை பண்ணு, சிவ பூஜை பண்ணுன்னு தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் விட்டோம் உடனே உலகத்துக்கு ஓடிடும். இந்த திருவம்பை பாடல இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த பெண்கள் எல்லாம் போய் நீராட போறாங்க, உள்ள சிவத்துல அழுந்துறாங்க. அந்த மூழ்கிறது எதுல அழுந்துறாங்க? சிவத்துல அழுந்துறாங்க. வெளியில வந்தாச்சுன்னா உலகாயம் வந்துடும். உலகம் தெரியும், சிவன் தெரியாது. தண்ணீருக்குள்ள போனா தண்ணீருடைய ஆழம் தான் தெரியுமே தவிர புறம் தெரியக்கூடாது. அது போல இந்த பெண்கள் எல்லாம் போய் எதுல நீராடுறாங்கன்னா, பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கன் மலங்களு வார்வந்து சாரதையினால் எங்கள் பிராட்டியம் எம் கோணும் போன்றி செய்த அந்த குளத்தை எப்படி பார்க்காங்க? குளத்தை சிவமாகவும் தண்ணீரை சக்தியாகவும் பாவித்து அந்த சிவசக்தியில இவங்க போய் என்ன செய்யறாங்க? அழுந்துகிறார்கள். யாரு? இந்த பெண்கள் எல்லாம். இந்த பெண்கள் நம்ம உயிர்கள் வச்சுக்கிறோம். நம்ம எல்லாருமே பெண்கள், உயிர்களாகிய நாமெல்லாம் பெண்கள். எதுல அழுதணும்? சிவசக்தியில போய் அழுந்தணும். அங்க அழுதணும்னா என்ன உண்டாகும்? தங்கன் மலங்கழுவு வார்வந்து சார்தலினால் நம்முடைய ஆணவ மலம் போயிடும். ஆணவ மலம் என்கின்ற அழுக்கு நீங்கிவிடும். நீங்கிச்சுன்னா என்ன உண்டாகும்? பேரின்பம் நமக்கு உண்டாகும். சிவசக்தியோடு நம்ம போய் கலந்துடலாம். அதுதான் திருவம்பை பாடல் மிக அற்புதமா இருக்கும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் செல்ல போடுறோம், அதை யாம கேளுங்க எல்லாருமே. இன்னைக்கு காதார் கொலையோட ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அடியேனே இப்படி பேசியிருப்போம்னா அடின்னு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்துச்சு. உண்மையில நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, போய் பாருங்க. காதார் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு இருந்தா செல்ல போய் கேளுங்க. சரியானா? எதுக்கோ காலத்தை ஒதுக்குறோம். ஒரு தினசரி ஒரு பாடல ஒரு அரை மணி நேரம் கேட்டு பாருங்க. சரிதானா? சரி, இதுக்காக உள்ளம் தெரிந்து வகை சிறந்து இந்த சிவதர்மத்தினத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்பத்தனமான குமுத முத இதழ் பருகி உருகி மகள் ஒன்றிடு நாயேன் நிலையடி கவலைகள் கெட உணதருள் விழி நின்றுற்றிடவேதான் நினதிருவடி மலர்கினை மனதினில் ஊற நின் பற்று அடைவேனோ சிலையன வடமலை உடையவர் அருளிய செஞ்சொல் சிறுபாடா திரைகடல் நீடை வரும் அசுரரை வதை செய்த செந்தில் பதிவேலா
நிலை நிகர் நூதடிப மயில் புற மகளும் விரும்பி புணர்வோனே விருதணி மரகத மயில் வரு குமர விடங்க பெருமாளே. கைலாயபுரம் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மேகண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவூர் திரைவாள் ஒரு நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை போப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது வேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வையம் நேடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம பார்வதீபதையே. என்னால் இதுவனே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏழாம்பலம்.